ஸோ போன கிளாஸ்ல எரர் ப்ரொபகேஷன் பார்த்துருந்தோம். ஸோ ஏதாச்சும் கொஷின்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்ப சொல்லலாம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்ஸ்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கிளாஸ்ல கேட்டுக்குங்க. ஓகேயா? ஸோ எந்த டவுட்ஸும் இல்லைன்னா நம்ம டேரக்டா டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நம்ம லாஸ்டா பார்த்த டாபிக் வந்து எரர் ப்ரொபகேஷன். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பார்க்க போற டாபிக் என்ன? எரர் ப்ரொபகேஷன். ஸோ எரர் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். எரர் அப்படின்னா என்ன? ஒரு வேல்யூவை நீங்க மெஷர் பண்றீங்க. மெஷர் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ட்ரூ வேல்யூ இருக்கும். அதுக்கு ஆக்சுவலா ஒரு வேல்யூ இருக்கும். நீங்க மெஷர் பண்ணி ஒரு வேல்யூவை சொல்றீங்க. ஸோ மெஷர்டு வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன? எரர். மெஷர்டு வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? எரர்னு சொல்றோம். ஸோ இந்த எரரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் எரர் அல்லது ரிலேட்டிவ் எரர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ பெர்சன்டேஜ் எரர் அப்படின்னா கிவன் வேல்யூவுக்கு எவ்வளவு எரர் நடந்திருக்குது அப்படிங்கிறது இன்ட்டு 100. 100 போடலாம், அதுக்கு பேர் என்ன பேரு? ரிலேட்டிவ் எரர்னு பேரு. ஸோ ஏனா எந்த வேல்யூ மெஷர் பண்றோமோ அந்த வேல்யூ, டெல்டா ஏனா அதுல ஏற்படக்கூடிய எரர். ஓகேயா? ஸோ இப்போ ப்ரொபகேஷன் அப்படின்னு வரும்போது, எரர் ப்ரொபகேஷன் வரும்போது 2 or more physical quantities கம்பைன் ஆகி புதுசா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி வருதுன்னு வைங்க. ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். 2 பிசிக்கல் குவான்டிட்டி அல்லது மோர் தென் 2 பிசிக்கல் குவான்டிட்டி கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆகுதுன்னா பிசிக்ஸ்ல எப்படி வேணாலும் கம்பைன் ஆகும். 2 பிசிக்கல் குவான்டிட்டியை நீங்க ஆட் பண்ணலாம், 2 பிசிக்கல் குவான்டிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ இப்படி காம்பினேஷன் வரும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய எரர் எப்படி கம்பைன் ஆகும் அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ போன கிளாஸ்ல அடிஷன் அண்ட் எரர் இன் அடிஷன் பார்த்தோம். எரர் ப்ரொபகேஷன் இன் அடிஷன். இன் தி சேம் வே எரர் ப்ரொபகேஷன் இன் சப்ட்ராக்ஷன் இதுவும் பார்த்தோம். ஸோ யாருக்காச்சும் கான்செப்சுவலா டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். ஸோ 2 வேல்யூ இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணணும். இந்த வேல்யூ ஏ, இந்த வேல்யூ பி. ஏல அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்துக்கு பேர் என்ன பேரு? ஏ. இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்துக்கு பேர் என்ன பேரு? பி. ஏல இருக்கக்கூடிய எரருக்கு டெல்டா ஏன்னு பேரு. பியோட எரருக்கு என்ன பேரு? டெல்டா பி. ஸோ இந்த லென்த்தை பேசிக்கா ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த வேல்யூவை பேசிக்கா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ டோட்டல் லென்த் எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் என்ன? டோட்டல் லென்த் இசட் என்ன? இசட் என்ன? கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லிடலாம் ஏஎம் பிஏ ஆட் பண்ணா இசட். பட் இசட்ல வரக்கூடிய எரர் அப்படிங்கிறது ஏல வரக்கூடிய எரர் பிளஸ் பில வரக்கூடிய எரர், 2 எரர் என்ன ஆகும்? ஆட். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் வரும்போது எப்படி இருக்கும்? சப்ட்ராக்ஷன்னா என்ன? இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த வேல்யூவை நீங்க என்னன்னு வச்சுக்கிறீங்க? ஏன்னு வச்சுக்கிறீங்க. ஏல இருக்கக்கூடிய எரர் என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. முன்ன ஏல இருந்து ஏ டெல்டா ஏ வேல்யூ கொஞ்சம் எரர் அதிகமா இருக்கலாம் அல்லது கம்மியா இருக்கலாம். அண்ட் இது அதாவது டோட்டல் வேல்யூ. இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வச்சுக்கோங்க? பின்னு வச்சுக்கோங்க. பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. இப்போ எனக்கு இந்த வேல்யூ வேணும். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் வேல்யூ. அதான் நான் என்ன பேர் வைக்கிறேன்? இசட்னு வைக்கிறேன். ஸோ இசட்ங்கிறது யாரு? டோட்டலா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஏ, இங்க இருந்து இங்க வரைக்கும் பி. இப்போ ஏ மைனஸ் பிங்கிறது தான் இசட். பட் எரர் இன் இசட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி போட்ட மாதிரி டெல்டா ஏ மைனஸ் டெல்டா பின்னு போடக்கூடாது. டெல்டா ஏ மைனஸ் டெல்டா பின்னு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? இதுல ஒரு தப்பு பண்றீங்க. ஏ மெஷர் பண்ணும்போது ஒரு தப்பு பண்றீங்க, பி மெஷர் பண்ணும்போது ஒரு தப்பு பண்றீங்க. அப்ப இசட்ல வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தப்பும் இந்த தப்பும், ஒரு தப்பு இன்னொரு தப்பு என்ன பண்ணாது? காம்பன்சேட்லாம் பண்ணாது. தப்பு எப்பவுமே என்ன ஆகிட்டே இருக்கும்? எரர் அப்படிங்கிறது எப்பவுமே ஆட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர எரர் என்ன ஆகாது? கம்மி ஆகாது. இப்ப டெல்டா இசட் அப்படிங்கிறது அது அடிஷனா இருக்கட்டும், சப்ட்ராக்ஷனா இருக்கட்டும், டெல்டா இசட் இஸ் ஆல்வேஸ் பி டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி தான். சரியா? இப்போ அடுத்து பார்க்க போறது எரர் இன் மல்டிப்ளிகேஷன்.
ஸோ இது ரெண்டும் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கேட்டுக்குங்க, புரியலனாலும் கேட்டுக்குங்க. இப்போ நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் இல்லாம, இப்போ உதாரணத்துக்கு ஏ அப்படிங்கிறது வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்க, ஆர் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க, ஆர் ஸ்பீட். பி அப்படிங்கிறது டைம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பீட் இன்டு டைம்ங்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் கிடைக்கும். கரெக்டா? என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதை இசட்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏல இருக்கக்கூடிய எரர் எவ்வளவுனா பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி. பில இருக்கக்கூடிய எரர் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. அப்போ இசட்ல இருக்கக்கூடிய எரர் இங்க எப்படி வரும்? இங்க நீங்க என்ன டெல்டா இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ டைம்ஸ் டெல்டா பின்னு போடவே முடியாது, ரொம்ப தப்பாயிரும். ஏன் தப்பாயிரும்? உதாரணத்துக்கு ஏ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 இருக்கு. பி வேல்யூ 2 பிளஸ் ஆர் மைனஸ் 0.3 இருக்குது. இப்ப ஏ இன்டு பினா நீங்க கண்ணை மூடிட்டு 10 போட்டுடலாம், தப்பு இல்ல. ஏல இருக்கக்கூடிய எரர் எவ்வளவு? 0.1. பில இருக்கக்கூடிய எரர் எவ்வளவு? 0.3. ஸோ இசட் ஈக்குவல் டு 10, நோ டவுட். பட் வாட் இஸ் டெல்டா இசட் அப்படின்னா, நீங்க டெல்டா ஏவையும் டெல்டா பியையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன், டெல்டா ஏயும் டெல்டா பியை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.1 இன்டு 0.3 வரும். 0.1 இன்டு 0.3னா 0.03. யோசிச்சு பாருங்க, ஏல ஒரு தப்பு பண்றீங்க, அது 0.1. பில ஒரு தப்பு பண்றீங்க, அது 0.3. அப்ப ரெண்டுலயுமே நீங்க இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, எரர் பண்ணிருக்கீங்க, ரைட்டா? அப்ப இசட்ல வரக்கூடிய எரர் அதை விட அதிகமா தான் இருக்கும் கண்டிப்பா. ஏல வரக்கூடிய எரர் பில வரக்கூடிய எரரை விட அது எப்படி இருக்கும்? இசட்ல வரக்கூடிய எரர் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா தான் இருந்தாகும், ரைட்டா? அப்ப நமக்கு இங்க 0.1 இன்டு 0.3 0.03னா நீங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. 0.03னா ரொம்ப கம்மியாகுது. 0.03னா என்ன ஆகுது? ரொம்ப கம்மியாகுது. எரர் எப்பவுமே குறையாது, எரர் கூட தான் செய்யும். சரி, நான் இங்க மல்டிப்ளை பண்ண முடியாது, ஆட் பண்ணலாமான்னு பார்த்தா ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது அடிஷன் கிடையாது, ரெண்டு பேருமே ஒரே ஆள் கிடையாது இல்லையா? டெல்டா இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பின்னு போட்டுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியாது. ஏன்? இங்க நீங்க ஆட் பண்ணீங்க, இங்கேயே ஆட் பண்ணீங்க. ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா, ஏ அப்படிங்கிறவனும் லென்த்தை மீன் பண்ணாங்க, பி அப்படிங்கிற பிசிக்கல் குவான்டிட்டியும் லென்த்தை தான் மீன் பண்ணுது. ரெண்டு லென்த்தை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு லென்த்தை சப்ட்ராக்டும் பண்ணிக்கலாம். ஆனா இங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்றீங்க. ஏங்கிறவன் வெலாசிட்டி, பிங்கிறவன் டைம். வெலாசிட்டியையும் டைமையும் ஆட் பண்ண முடியுமா? வெலாசிட்டி பிளஸ் டைம்னா மீனிங்கே இல்ல. வெலாசிட்டி இன்டு டைம் இந்த மாதிரி போட்டா நமக்கு லாஜிக் படி தப்பா இருக்குது. லாஜிக் படி எப்படி இருக்குது? தப்பா இருக்குது. அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் என்ன? இங்க இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் எரர் அல்லது ரிலேட்டிவ் எரர். அதாவது நீ இசட் கண்டுபிடிக்காத, இசட்டோட ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது ஏயோட ரிலேட்டிவ் எரர். ஏன்னா ரிலேட்டிவ் எரர்னா அது பெர்சன்டேஜ்ல சொல்றது, ரைட்டா? அது யூனிட் வராது. ஏல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் பிளஸ் பி இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ். நீங்க அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் சரி, ரெண்டையும் டிவிஷன் பண்ணீங்கனாலும் அதே ரூட் தான். ஏ பை பின்னு போட்டீங்கனாலும் என்ன? டெல்டா இசட்டுக்கு என்ன ஃபார்முலா? டெல்டா இசட் பை இசட். ரிலேட்டிவ் எரர் தான் பார்க்க முடியும். டெல்டா ஏ பை ஏ டிவைட் பண்றதுனால நீங்க சப்ட்ராக்ட்லாம் பண்ணக்கூடாது, அது டெல்டா பி பை பி. ஸோ அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் எரரை உள்ள கொண்டு வந்துடணும். ரிலேட்டிவ் எரர் should be always added. அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணிக்கணும். You have to follow the rule such that relative error should be always added, whether it is in multiplication or division. மல்டிப்ளிகேஷன் வேணாலும் பண்ணுங்க, டிவிஷன் வேணாலும் பண்ணுங்க, ரிலேட்டிவ் எரரை உள்ள கொண்டு வந்துடணும். சரிப்பா, எரர் இன் எக்ஸ்போனென்ஷியல். எரர் இன் எக்ஸ்போனென்ஷியல். எக்ஸ்போனென்ஷியல்னா என்ன? பவர்ல இருக்கிறது அல்லது பவர். z equal to a to the power of n இருக்குது. z equal to என்ன இருக்குது? a to the power of n. For example, z equal to a power 3 இருக்குதுன்னு வைங்க. a multiplied by a multiplied by a. அப்ப z ல வரக்கூடிய எரர் எவ்வளவு? டெல்டா z by z. ரிலேட்டிவ் எரருக்கு பேரு. அப்ப என்ன வரும்? a ல எவ்வளவு எரர் இருக்குது? டெல்டா a by a. இன்னொரு a ல எவ்வளவு எரர் இருக்குது? டெல்டா a by a. சரியா? இன்னொரு ஏ எவ்வளவு இருக்குது? டெல்டா ஏ பை ஏ. அப்ப ஆன்சர் என்ன வருது? 3 டைம்ஸ் டெல்டா ஏ பை ஏன்னு வந்துருது. அதாவது ஏல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரரை பவர் 3ல 3 வாட்டி நீங்க என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் எரரை 3 வாட்டி ஆட் பண்ணணும். அப்ப ஏ பவர் n இருந்துச்சுன்னா ஏல இருக்கக்கூடிய எரர், ஏல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர் n டைம்ஸ் என்ன ஆகும்?
ஆட் ஆகும். அப்ப n into delta a by a. புரியுதா? So simply speaking z is equal to a plus b na delta z delta a plus delta b இருக்கு. z is equal to a minus b நாலும் எரர் வந்து delta a plus delta b இருக்கு. z is equal to ab இருந்துச்சுனாலோ z is equal to a by b இருந்துச்சுனாலோ நீங்க எதுக்கு போயிடணும்? you have to go for relative error அல்லது percentage error. delta a by a plus delta b by b. அதே மாதிரி z is equal to a power n இருந்துச்சுன்னா அதே ரூல் தான். delta z by z is equal to delta a by a plus delta a by a plus delta a by a for n times. அப்ப n into delta a by a. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா கேளுங்க. புரிஞ்சிருச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னு மெசேஜ் பண்ணுங்க. புரியலன்னா டைப் பண்ணி கேளுங்க. குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். சார் மறுபடியும் எக்ஸ்போனென்ஷியல் பவர் எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார்? ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற ஓகே சார் ஆடும் சப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? என்னப்பா? ஆடும் சப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஆடும் சப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ வாண்ட் ரீசன் கேளுங்க, நான் சொல்றேன். ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் அங்க வந்து ஆட்ல வந்து del a plus del b ன்னு வருது. மைனஸ்ல ஏன் நம்ம மைனஸ் போடக்கூடாது? இன்னொரு டைம் கொஞ்சம் சத்தமா கேளுங்க. ஆட்ல வந்து நம்ம வந்து del a plus del b ன்னு போடுறோம். ஆனா மைனஸ்ல வந்து del a அதே தான் போடுறோம். ஏன் மைனஸ் போட மாட்டோம்? அதே தான் போடுறோம், ஏன் மைனஸ் போட மாட்டேங்கிறோம்? போன கிளாஸ் பார்த்தீங்களா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதே டவுட் வேற யாருக்காச்சும் இருக்கா? ஆட் பண்ணும்போது del a plus del b போடுறேன். மைனஸ் பண்ணும்போது ஆஸ் பர் லாஜிக் del a minus del b தானே நான் போடணும். என்னதான் இருந்தாலும் del a minus del b தான் போடணும் லாஜிக் படி, ரைட்டா? பட் ஏன் போட மாட்டேங்கிறேன்? லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்கா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனிஒன் இஸ் ஹேவிங் த சேம் டவுட்? அடிஷன்ல நான் ஆட் பண்றேன், சப்ட்ராக்ஷன்ல நான் சப்ட்ராக்ட் தானே பண்ணணும், ஏன் ஆட் பண்றேன் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஸோ ஒரு பிரீஃப் ஆன்சர் இதுக்கு தேவைப்படுது. யாருக்காச்சும் டவுட்ஸ் இதே கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எஸ்ன்னு மட்டும் போடுங்க. இந்த கொஸ்டின் இருந்துச்சுன்னா 11 பேர் இருக்கீங்க கிளாஸ்ல, 10 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இல்லாம ஒரு 9 பேர் இருக்கீங்க. எஸ். ஸோ எனக்கு ஒவ்வொரு நான் கொஸ்டினுக்கும் எனக்கு 9 ரெஸ்பான்ஸ் வரணும். பட் ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வருது. மற்றவங்க டவுட் கேட்குறீங்க, டவுட் கேட்கறத தவிர மற்றவங்களாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இன்னும் எல்லாருக்குமே டவுட் இருக்கா? சரி, ஃபைன். அகைன் சுகேஷ், சுருதி, எவாஞ்சலின், சாய் கல்யாண் 4 பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்க. மற்றவங்க வாட் அபவுட் மனிஷா, ரீனா தேவி, ஷாபின், ரிச்சர்ட்? ஓகே, ரைட். ஸோ இப்போ பாருங்க, நான் ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணணும். சரி, நான் முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான்.
இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா 7 பா. ஸோ கொஞ்சம் குயிக்கா நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா இட் would be பெட்டர். ரைட்டா, நான் கேட்குற கேள்வி இருக்கு, குயிக்கா ரிப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ சாட் பாக்ஸை ஓப்பன்ல வைங்க. இந்த வேல்யூ 3 பா. அதாவது நான் இங்க இருந்து இங்க வரைக்கும் நீங்க மெஷர் பண்றீங்க, மெஷர் பண்ணும்போது வர்ற வேல்யூ ஏன்னு வச்சுக்கலாம், அது 7. இங்க இருந்து இங்க வரைக்கும் மெஷர் பண்றேன், அதுக்கு பேரு பி. சரியா? ஏ மெஷர் பண்ணும்போது ஏல ஒரு எரர் இருக்கும், ஒரு அக்யூரசி இருக்கும். இப்ப 7னா 7 தான் எக்ஸாக்ட்டா இருக்கணும் கிடையாது இல்லையா? சோ பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 அக்யூரசி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீங்க மெஷர் பண்ணும்போது எய்தர் நீங்க 7.1 மெஷர் பண்ணாலும் தப்பு கிடையாது, 6.9 மெஷர் பண்ணாலும் தப்பு கிடையாது. அதாவது நீங்க மெஷர் பண்ணி சொல்லக்கூடிய வேல்யூ 7.1க்கும் 6.9க்கும் இன் பிட்வீன்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்க இங்க வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். 7 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1னா முன்ன பின்ன 0.1 முன்ன பின்ன இருக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். இவ்வளவு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு அர்த்தம். இப்ப டெல்டா பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0.2ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ எய்தர் 3.2 இருக்கும், 3 விட 0.2 கூட இருக்கும், அல்லது 2.8 கம்மியா இருக்கும், 0.2 கம்மியா இருக்கும். இப்போ டோட்டல் வேல்யூ நான் கேட்கிறேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவீங்க 10ன்னு சொல்லுவீங்க. லென்த் என்ன? 10. டெல்டா இசட்ல இருக்கக்கூடிய எரர் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க அதிகபட்சம் எவ்வளவு போகலாம்? 7.1 போகலாம். இங்க அதிகபட்சம் எவ்வளவு போகலாம்? 3.2 போகலாம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னு வைங்களேன், அதிகபட்சம் எவ்வளவு போகும்? 10.3 போகும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 6.9 2.8 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 9.7 வரும். அதாவது இங்க இருக்கக்கூடிய மேக்ஸிமம், இங்க இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆட் பண்ணீங்கன்னா 10.3. இங்க இருக்கக்கூடிய மினிமம், இங்க இருக்கக்கூடிய மினிமம் ஆட் பண்ணீங்கன்னா 9.7. அப்போ டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது 9.7ல இருந்து 10.3 வரைக்கும் ஃபிளக்சுவேட் ஆகும், அட்ஜஸ்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10ல இருந்து ஒரு 0.3 முன்னாடி போகலாம், 0.3 பின்னாடி வரலாம். சோ அதுதான் என்ன அர்த்தம்? 10 பிளஸ் ஆர் மைனஸ் 0.3. இந்த 0.3 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? இப்ப இங்க 0.1, இங்க 0.2, இது 0.3. இது அடிஷனுக்கு, இது லாஜிக்கலி கரெக்ட். சரிப்பா, ஏன் வந்து இங்க நான் அதிகமானதும் இங்க கம்மியானதும் பண்ணிருக்க கூடாதா? இங்க பண்ணும்போது மேக்சிமம் தப்பும், இங்க பண்ணும்போது மினிமம் தப்பும் பண்ணிருக்கலாம்ல. அப்படி பண்ணா என்ன வரும்? இது ரெண்டே ஆட் பண்ணுங்க, 7.1 2.8 ஆட் பண்ணா என்ன வரும்? 7 plus 2 9, 1 plus 8 9, 9.9. இன் பிட்வீன்ல தான் இருக்குது, இது ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்குது. இது ரெண்டே ஆட் பண்ணுங்க, சரியா? என்ன வரும்? 9 plus 2 11, 10.1, 10.1. மறுபடியும் என்ன? இதுக்குள்ள தான் இருக்குது. அதாவது இங்க இங்க இந்த தப்பும், இங்க இந்த தப்பும், அதே மாதிரி இங்க இந்த தப்பும், இங்க இந்த தப்பும் பண்ணீங்கனாலும் வேல்யூ எப்படி வருது? 9.9 10.1 தான் வருது. சோ நம்ம பார்க்கும்போது அதிகபட்சம் எப்படி தப்பு நடந்திருக்கலாம்னு பார்க்கணும். அதிகபட்சம் எப்படி தப்பு நடந்திருக்கலாம்? இங்கேயும் மேக்ஸிமமா ஒரு தப்பு, இங்கேயும் மேக்ஸிமமா ஒரு தப்பு. அப்படி பண்ணா 10.3 போகும். இங்கேயும் மினிமமா ஒரு தப்பு, நெகட்டிவ்ல ஒரு தப்பு, இங்கேயும் மினிமமா ஒரு தப்பு. அப்படி பண்ணா 9.7 போகும். சோ தட் நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா 10ல இருந்து நீங்க அதிகபட்சம் 0.3 தப்பு பண்ணலாம், குறைஞ்சபட்சம் 0.3 தப்பு பண்ணலாம். அப்ப 10.3 9.7. அப்போ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? இங்க ஆட் பண்றோம். இது உங்களுக்கு தெரியுது, கன்வின்சிங். நீங்க ரைட்டா? கன்வின்ஸ்ட். பட் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த டோட்டல் வேல்யூவை நான் என்ன சொல்றேன்? கொடுத்துட்டேன். அதே மாதிரி 10ன்னு கொடுத்துட்டேன். டோட்டல் வேல்யூவை நான் மெஷர் பண்ணிட்டேன்ப்பா, அதை 10ன்னு கொடுத்துட்டேன். அதுல இருக்கக்கூடிய எரர் வந்து 0.3ன்னு வச்சுக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய எரர் என்ன? 0.3. இப்போ இவனை மட்டும் மெஷர் பண்ணிருக்க, இவனை அதே மாதிரி என்ன போட்டேன்? பி போட்டேன், B3. B இருக்கக்கூடிய எரர் என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் 0.2. இதையும் சொல்லிட்டேன். இப்போ உங்க கேள்வி என்ன அப்படின்னா, ஏ நீங்க போடும்போது 7 தான் இருக்கும், யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. ஆனா ஏல இருக்கக்கூடிய எரர் 0.1 தானே இருக்கும் இங்க இருக்க மாதிரி. ஆனா நான் என்ன சொல்றேன்? லாஜிக் படி என்ன சொல்றேன்? டெல்டா ஏசி கூட்டு என்ன சொல்றேன்? ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொல்றேன். சோ இப்ப நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன், இந்த கதையை கொஞ்சம் மாத்திக்கிறேன். இதுக்கு பேர் ஏன்னு வச்சுக்கிறேன், இதுக்கு பேர் இசட்னு வச்சுக்கிறேன். சோ ஒரே ரூல் ஃபாலோ பண்ணுங்கிறது. இதுக்கு பேர் என்ன பேரு? ஏ. எனக்கு தெரிஞ்சது ஏ. இதுக்கு பேர் யாரு? டெல்டா ஏ. இதுக்கு பேர் இசட். ரிசல்ட் தான் எனக்கு இசட். ஓகே.
ஸோ பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்கோம். இசட் ஈக்குவல் டு யாரு? ஏ மைனஸ் பி. இசட் 7 எந்த டவுட்டும் இல்லை. ஆனா பிரச்சனை என்ன எங்க வருது? டெல்டா இசட் சொல்லும் போது டெல்டா ஏ மைனஸ் டெல்டா பி தானே சொல்லணும். 0.3 மைனஸ் 0.2 சொல்லி 0.1 தானே சொல்லணும். ஆனா நான் என்ன சொல்றேன்? ஃபார்முலா முன்னாடி சொன்ன ஃபார்முலா என்ன? ரெண்டையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆட் பண்ணா என்ன வரும்? 0.3 பிளஸ் 0.2 நான் சொல்றேன். நான் சொல்றது பிளஸ் 0.3 பிளஸ் 0.2 0.4 சொல்றேன். இங்க 0.1 தானே இருக்குது, இங்க மட்டும் எப்படி 0.4 வரும்? இதான் உங்க கேள்வி. இங்க 0.1 இருக்குது, ஆனா இங்க நீங்க போடும்போது 7 வந்துடும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் டெல்டா இசட் போடும்போது 0.4 வரும் நான் சொல்றேன். நீங்க கேட்கறது என்ன கேக்குறீங்க? 0.1 தானே வரணும்னு கேக்குறீங்க. இப்ப பாருங்க, இப்ப நீங்க முதல்ல பண்ணிருக்கிறது இதை டோட்டலா மெஷர் பண்ணிருக்கீங்க. இங்க பண்ண தப்பு என்ன? இது 10.3 அதிகபட்சம் போகலாம், 9.7 குறைஞ்சபட்சம் வரலாம் இல்லையா? 10.3 அதிகபட்சம் போகலாம், 9.7 குறைஞ்சபட்சம் வரலாம். அதே மாதிரி பி ல போறது அதிகபட்சம் 3.2 போகலாம், குறைஞ்சபட்சம் 2.8 வரலாம். மேக்ஸிமம் 3.2, மினிமம் 2.8. இப்போ தப்பு நடந்திருக்கான வாய்ப்பு. இங்க 10.3யும் இங்க 3.2வை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இங்கேயும் மேக்ஸிமம், இங்கேயும் மேக்ஸிமம். என்னப்பா வரும்? 10.3 மைனஸ் 3.2 என்ன வரும்? 7.1. இங்க மினிமம் எடுத்துக்கிறீங்க 9.7 2.8 மைனஸ் 2.8. இப்போ என்ன வரும்? 9.7 மைனஸ் 2.8னா இட் இஸ் லைக் 6.9 வரும். ஓகே, அப்ப இப்படி தானப்பா வருது? 7.1 6.9 தானே வருது. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆஸ் பர் திஸ் லாஜிக் இந்த இது தானே வருது. பட் நம்ம தப்பு நடக்கும்போது தப்பு நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும் செக் பண்ணணும். அதிகபட்ச பாசிபிலிட்டி எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க 10.3யும் இங்க 2.8 மெஷர் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இதை மெஷர் பண்ணும்போது 10 பிளஸ் 0.3ன்னு சொல்லிட்டீங்க. இதை மெஷர் பண்ணும்போது சரியா, இதை மெஷர் பண்ணும்போது என்ன சொல்லிட்டீங்க? 3 மைனஸ் 0.2ன்னு சொல்லிட்டீங்க, 2.8ன்னு சொல்லிட்டீங்க. இதை மெஷர் பண்ணும்போது கூடவும் இதை மெஷர் பண்ணும்போது கம்மியாகவும் சொல்லிட்டீங்க அப்படின்னா எரர் என்ன ஆகுதுன்னு பாருங்க. 10.3 மைனஸ் 3.8 என்ன? 5 சரியா, 7.5. இல்ல இங்க கூட 9.7, இங்க குறையான வேல்யூ, இங்க ஜாஸ்தி வேல்யூ மைனஸ் 3.2 என்ன நடக்கும்? 6.5. இது நடக்கலாம்ல, ஏன் நடக்கக்கூடாது? மெஷர் தானே பண்றாங்க. 10 பிளஸ் ஆர் மைனஸ் 0.3ங்கிற வார்த்தைக்கு மூலமா அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க? 10க்கு 3 கொண்டு 0.3 கூட இருக்கும் அல்லது 0.3 குறையா இருக்கும். கூட இருக்குமா குறையா இருக்குமா ஐ டோன்ட் நோ. ஒரு எரரை சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னே இருக்கலாம் பின்னே இருக்கலாம். அப்போ அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் 10.3க்கும் 9.7க்கும் நடுவுல இருக்கும்பா. என்ன இருக்கும்னு என்னால கரெக்டா சொல்ல முடியாது. 10ன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. பிளஸ் ஆர் மைனஸ் 0.3 இருக்கும் அப்படின்னா 10க்கு 0.3 முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும். அப்போ ஏ மெஷர் பண்ணும்போது முன்னாடி இருந்துட்டு பி மெஷர் பண்ணும்போது பின்னாடி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எரர் என்ன ஆயிருது? பெருசாயிருது. அப்ப நம்ம இசட் இந்த ரிசல்ட்டுக்கான எரர் எழுதும் போது இசட்டுக்கு எவ்வளவு எரர் வரும்? இசட் வேல்யூ 7 தான். ஆனா அதுல எரர் எவ்வளவு வரும்? பிளஸ் 0.5 ஆர் மைனஸ் 0.5 தான் வரும். அப்ப டெல்டா இசட் என்ன? 0.3 பிளஸ் 0.2 which is 0.5 தான் வரணும். எரர் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே ஆட் தான் ஆகணுமே தவிர ஒரு தப்பு இன்னொரு தப்பை என்ன பண்ணாது சரி செய்யாது. நீங்க ஏயும் பியையும் சப்ராக்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக எரரும் சப்ராக்ட் ஆகாது. இங்க ஒரு தப்பு பண்ணிதா அங்க போய் இங்க தப்பு கூட தான் செய்யும். புரியுதா இல்லையா? மெஷர்மெண்ட் தானே. 2 தப்பு பண்றீங்கன்னா 2 தப்பு என்ன ஆகும்? ஆட் தான் ஆகும். அது அடிஷன் சப்ராக்ஷன்ல டைரக்டா ஆட் ஆயிரும். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ல ரிலேட்டிவ் எரரா ஆட் ஆகும். இப்ப கேள்வி ஒருத்தங்க கேட்டாங்க, எக்ஸ்போனென்ஷியல்ல எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. z ஈக்குவல் டு a பவர் 3 இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? a டைம்ஸ் a டைம்ஸ் a. அப்ப a z ல வரக்கூடிய எரர் எப்படி பார்க்கிறது? ரிலேட்டிவ் எரர் பார்க்கணும். ரிலேட்டிவ் எரர் இன் z ஈக்குவல் டு இதுல ஒரு ரிலேட்டிவ் எரர் பிளஸ் இதோட ரிலேட்டிவ் எரர் பிளஸ் மூணாவது இருக்கிறவங்க யாரு? அதோட ரிலேட்டிவ் எரர். நமக்கு z ஈக்குவல் டு ab னா என்ன பண்ணணும்? டெல்டா z பை z ஈக்குவல் டு டெல்டா a பை a பிளஸ் டெல்டா b பை b. இப்போ a பவர் 3 a b யோட இடத்துல a இருக்குது. b யோட இடத்துல என்ன இருக்குது? a இருக்குது. அப்ப டெல்டா z பை z என்ன? டெல்டா a பை a டெல்டா a பை a டெல்டா a பை a. இப்போ 3 டைம்ஸ் டெல்டா a பை a.
அப்போ இன் ஜெனரல் z equal to a power n இருந்துச்சுன்னா டெல்டா z by z என்ன வரும்? இந்த n அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். n டைம்ஸ் டெல்டா a by a. n டைம்ஸ் என்ன? டெல்டா a by a. சரியா? சோ கேள்விக்கான ஆன்சர் புரிஞ்சுதா? ஸ்டில் புரியல, இந்த ஆர்குமெண்ட் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னாலோ, இல்ல நான் சொன்ன ஆர்குமெண்ட்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்க கேட்கலாம். எனக்கு இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஐ ஹவ் நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு. ஆ நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ எடுக்கிறோம்ல, ஏன் மேக்ஸிமம் எடுக்கக்கூடாது, மினிமம் எடுக்கக்கூடாது? மேக்ஸிமம் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா தப்பு எப்படி வரும்னு நமக்கு தெரியாதுல்ல. தப்பு எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா? சோ நம்ம எரரை கண்டுபிடிக்கும் போது அதிகபட்ச தப்புக்கு தான் பார்க்கணும். இசட்ல இருக்கு, இப்ப இசட்டுக்கு 7 வருது, 7ல இருந்து எவ்வளவு மேக்ஸிமமா கூட இருக்கலாம், எவ்வளவு மினிமமா கம்மியா இருக்கலாம், அப்படிதான் பார்க்கணும். நீங்க இதுல மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா இது வரும் 7.1 6.9 வரலாம், தப்பு இல்ல. பட் இது இதுக்குள்ள தானே இருக்குது. 7 பிளஸ் ஆர் மைனஸ் 0.5னா 7.5 6.5 தானே. அப்போ இங்க வரக்கூடிய வேல்யூவும் இங்க நீங்க சொல்லக்கூடிய வேல்யூவும் இந்த கேப்புக்குள்ள தானே இருக்குது. இப்ப நம்ம என்ன சொல்ல ட்ரை பண்றோம் அப்படின்னா, இசட்டுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ 7.5க்கும் 6.5க்கும் நடுக்குள்ள இருக்கலாம். அது 7.1 6.1 இருக்கலாம். நம்ம நேரம் சரியா, ரெண்டுலயுமே வந்து பார்த்தோம்னா கரெக்டா இதுல மேக்ஸிமமாவும் இதுலயும் மேக்ஸிமமாவும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எரர் கம்மியா வரும். இதுல மேக்ஸிமம் இதுல மினிமமா எடுத்தோம்னா எரர் ஜாஸ்தியா வரும். நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் என்ன, 7ல இருந்து அதிகபட்சம் எவ்வளவு தப்பு நடக்கும், குறைஞ்சபட்சம் எவ்வளவு தப்பு நடக்கும். எரரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் தான் பார்க்கணும். ஒண்ணும் இல்ல, இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பேனா செய்றீங்க, இது ஒரு பேனா. இந்த பேனாக்கு ஒரு மூடி செய்யணும். இந்த பேனாக்கு என்ன செய்யணும், ஒரு மூடி செய்யணும். இது பேனாப்பா. இந்த பேனாக்கு என்ன செய்யணும், ஒரு மூடி செய்யணும். ரைட்டா? இந்த பேனாவோட இந்த டயமீட்டர் 3ன்னு சொல்றாங்கன்னு வைங்க. இந்த டயமீட்டர் எவ்வளவு? 3. மூடியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3ஐ விட ஜாஸ்தியா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? நான் கேக்குற கேள்வி ஆன்சர் பண்ணுங்க. இது 3னா கேப்போட சைஸ் வந்து 3ஐ விட ஜாஸ்தியா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? எஸ், அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? கம்மியாவும் இருக்கலாம், அதிகமாவும் இருக்கலாம், அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஒரு பேனா கடையில இருக்கு, கடையில போய் பேனா வாங்குறீங்க, அதுக்கு மூடி வாங்குறீங்க. பேனாவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயாமீட்டருக்குள்ளே இந்த லென்த், இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா 3. சரியா? 3ன்னு வச்சுக்கோங்க. அது 3 சென்டிமீட்டர் 3 மீட்டர். 2 ஆட டிவைட் பண்ணி வரதுதான் கேப். நான் கேக்குற கேள்வி, அதுக்கு போடுற மூடி வந்து பாத்தீங்கன்னா கேப் வந்து 3ஐ விட ஜாஸ்தியா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? கம்மி. கேள்வி இன்னும் புரியலையா? கேள்வி புரிஞ்சுதாப்பா? பேனாவோட சைஸை விட மூடியோட சைஸ் பெருசா இருக்கணுமா சின்னதா இருக்கணுமா? பெருசா இருக்கணும் சார். பெருசா இருக்கணும். சின்னதா இருந்தா எப்படி மூடி உள்ள போகும்? மாட்டுமா? பேனா உள்ள போகுமா? போகாதுல. அப்ப பேனாவோட சைஸை விட மூடியோட சைஸ் பெருசா இருக்கணும். இப்ப இது 3 இருந்துச்சுன்னா இது அதை விட கொஞ்சம் கூட இருக்கணும். இது அதை விட எப்படி இருக்கணும்? கூட இருக்கணும். இப்போ அது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த மூடியோட சைஸ் 3ஐ விட ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே, பட் இவங்க பேனாவோட சைஸ் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேனாவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் 3ன்னு தான் சொல்லுவேன். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 0.2 எரர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் என்ன சொல்றாங்க? 0.2 எரர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க செய்யற பேனாக்கு டயாமீட்டர் 3.2 2.8.
3.2 to 2.8 இந்த கேப்புக்குள்ள யார் வேணாலும் இருக்கலாம். நான் செய்யற பேனாக்கு 2.7 இருக்கலாம், நான் செய்யற சாரி 2.8 இருக்கலாம், 2.9 இருக்கலாம், 3 இருக்கலாம், 3.1 இருக்கலாம், 3.2 இருக்கலாம். இந்த கேப்ல எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அப்ப மூடியோட சைஸ் என்ன இருக்கணும்? மூடியோட சைஸ் என்ன இருக்கணும்? அது கண்டிப்பா என்ன இருக்கணும்? இதோட அதிகபட்ச வேல்யூ என்ன? 3.2 தானே? 3.2 விட ஜாஸ்தியா இருக்கணும். 3.2 விட ஜாஸ்தியா இருக்கணும். சரியா? அப்போ இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூடி வந்து பாத்தீங்கன்னா 3.1ல செய்றீங்க, பேனா 3.2ல போயிருச்சுன்னா பேனா மாட்டாது. அப்ப சேஃபா என்ன பண்ணுவாங்க? இதுல நடக்கக்கூடிய அதிகபட்ச தப்பு என்னப்பா? அதிகபட்சம் 3.2 தானே தப்பு வருது. அப்ப மூடியை வந்து பார்த்தோம்னா அதை விட ஜாஸ்தி வை. அது முடிய அதை விட ஜாஸ்தி வை. ஸோ இதுல எரர் வரும்போது அப்படிங்கும்போது எரர்ல இருக்கக்கூடிய அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத தான் பார்ப்பாங்க. ரைட்டா? பாசிட்டிவ்ல எவ்வளவு மேக்ஸிமம், நெகட்டிவ்ல எவ்வளவு மேக்ஸிமம் தான் பார்ப்பாங்க. ஓகே, அப்போ இங்க சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது அதிகபட்சம் தப்பு வர்றதுக்கான வாய்ப்பை தான் நம்ம பார்க்கணுமே தவிர குறைஞ்சபட்சம் தப்பு வர்றதுக்கான வாய்ப்பை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? வேற ஏதாச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ இது ஒரு சிம்பிளான டாபிக். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் பெருசா கேட்கறது இல்ல முன்னாடி. பட் லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா இந்த டாபிக்ல இருந்து என்ன பண்றாங்க? கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது நீங்க பிசிக்ஸ்ல ஒரு வேல்யூவை எழுதுறீங்க அப்படிங்கும்போது அந்த வேல்யூல நம்பர்ஸ் இருக்கும், 1 2 3 4 நம்பர் இருக்கும். அதுல எந்தெந்த நம்பர்ஸ்லாம் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்றாங்க கேட்கறாங்க. இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க, ஒரு லென்த்தை மெஷர் பண்றீங்கப்பா. மெஷர் பண்ணி எப்படி எழுதுறீங்க அப்படின்னா 1 பாயிண்ட், ஓகே ஐம் சாரி 1 2 3 4 எழுதுறீங்க சென்டிமீட்டர். இப்போ இதுல இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளவு? மொத்தமா லென்த்தை நமக்கு சொல்றது 4 நம்பர் சொல்லுது. அப்போ 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். இது எப்படி இருக்குது? லென்த் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 0 இருக்குது, அல்லது 1 5 6 0 இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எகெயின் இந்த 4 நம்பர் தானே தவிர இந்த 0 கிடையாது. அதாவது ஒரு நான் டெசிமல் நம்பர், அதாவது கம்ப்ளீட்டா ஒரு ஹோல் நம்பர் வரும்போது அதுல ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இன்டிஜரா ஒரு ஹோல் நம்பரா வரும்போது அதுல கடைசியில 0 வந்துச்சுன்னா அது என்ன கிடையாது? சிக்னிஃபிகண்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதை நீங்க சயின்டிபிக்கா எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவீங்க? 1.234 மல்டிப்ளைடு பை 10 to the power of என்ன எழுதுவீங்க? 1 2 3 4 10 to the power of 4 போடுவீங்க. ரைட்டா? அப்போ இந்த நம்பரை டிசைட் பண்றது 4 டிஜிட் தானே தவிர 5வது டிஜிட் கிடையாது. சரியா? அப்ப இங்க சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது 4 தான். இங்க சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன? 3 தான். சரியா? சரி, இப்ப கேள்வி சார் 0.005 வருது. எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் 1 தான். ஏன்னா இதோட அக்யூரசி டிசைட் பண்றது யாரு? இந்த ஒரு நம்பர் தான். இப்போ 0.0050 வருது. நம்ம மேக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா டெசிமல் பாயிண்ட்ல அதாவது 5 வேற 50 வேற, கரெக்டா? 5 வேற 50 வேற. ஆனா 5ம் 5.0ம் ஒண்ணுதான். 5ம் 5.0ம் ஒண்ணுதான். பட் இங்க சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன? 1. இதுக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன? 1 தான். ஏன்னா இந்த 0க்கு என்ன கிடையாது? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 0க்கு என்ன கிடையாது? இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. 15 சொன்னாலும் அதை முடிவு பண்றது யாரு? இந்த ஒரு டேர்ம் தான். அதனால 0க்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதோட சிக்னிஃபிகன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா 1 தான். 5 சொன்னாலும் 15 சொன்னாலும் ரெண்டுக்குமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன? 1 தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1. இங்க சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ரெண்டுமே 5ம் 5.0ம் ஆக்சுவலா 1 தான். பட் சயின்ஸ்ல நீங்க 5ன்னு எழுதுறதுக்கும் 5.0ன்னு எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. என்ன வித்தியாசம் தெரியுமா?
5 எழுதுனா 5 மட்டும் தான் சொல்றீங்கன்னு அர்த்தம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஆனா 5.0ன்னு சொல்லும்போது நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, நான் சொல்றது கரெக்டா 5.0 தான், அது 5.1 5.2 கிடையாது அப்படிங்கறத சொல்றீங்க. இந்த விஷயத்தை இங்க சொல்லும் போது நீங்க என்ன எதை பதிய வைக்கிறீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் 5.1, இட் இஸ் நாட் 5.2 அப்படிங்கறத நீங்க என்ஷூர் பண்றீங்க. பட் வெறும் 5ன்னு சொல்லும் போது 5.1 இருக்கலாம், நீங்க அது அப்ராக்சிமேட்டா 5ன்னு கூட எழுதிருக்கலாம். 5.2 இருந்திருக்கலாம், அது அப்ராக்சிமேட்டா 5ன்னு எழுதிருக்கலாம். 5.7 கூட நீங்க அப்ராக்சிமேட்டா 5ன்னு எழுதிருக்கலாம், தெரியாது நமக்கு வெறும் 5ன்னு சொல்லும்போது. ஆனா 5.0ன்னு நீங்க எழுதும் போது நீங்க கண்டிப்பா என்ன விஷயத்த சொல்ல வரீங்க, கண்டிப்பா என்னோடது 5.1 5.2 இல்ல அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்றீங்க. புரியுதா இல்லையா? அப்போ டெசிமலுக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கும்போது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, என்னோட அக்யூரசியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றீங்க. நான் ஒரு டிஜிட்டுக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு நான் அக்யூரேட்டா சொல்றேன்னு சொல்றீங்க. அப்ப டெசிமலுக்கு அப்புறம் எப்பவுமே 0 வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கவுண்டபிள். இப்ப பாருங்க 0.005 இருக்குது. இங்க சிக்னிபிகன்ட் ஃபிகர் என்னன்னா 1 தான். நாம ஏற்கனவே சொன்னோம். பட் இங்க சிக்னிபிகன்ட் ஃபிகர் என்ன தெரியுமா? 0.0050ன்னு சொல்லும்போது 2. டெசிமல்ல கடைசி 0 வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? we have to count. அப்ப என்ன அர்த்தம்? 0.0050னா இந்த அளவுக்கு நான் அக்யூரசியா சொல்றேன்னு அர்த்தம். சோ விஷயம் ரொம்ப சிம்பிள். 1 2 3 இருக்கு. சிக்னிபிகன்ட் ஃபிகர் என்ன? 3. 1 2 3 0 இருக்குது. சிக்னிபிகன்ட் ஃபிகர் என்ன? 3 தான். 0 இருக்கிறதுனால doesn't make a difference. சரியா? 123 தான். 3 நம்பர் தான் டிசைட் பண்ணுது. 1.23 இருக்குது. சிக்னிபிகன்ட் ஃபிகர் என்ன? 3. 1.230 இருக்குது. சிக்னிபிகன்ட் ஃபிகர் 4. இங்க சிக்னிபிகன்ட் ஃபிகர் 4. பாயிண்ட் வச்சு 230ன்னு சொல்லும்போது நீங்க என்ஷூர் பண்றீங்க, நான் இந்த அளவு 230ங்கிறத அக்யூரேட்டா சொல்றேங்கிறத என்ஷூர் பண்றீங்க. சரியா? சோ சிக்னிபிகன்ட் ஃபிகர் 4. ஓகேயா? 1.0023 1.0023 இதுக்கு சிக்னிபிகன்ட் ஃபிகர் என்ன வரும்? 1.0033. 0.0023 னா சிக்னிபிகன்ட் ஃபிகர் ஜஸ்ட் 2 தான். பட் முன்னாடி 1 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஜீரோக்கும் மதிப்பு வந்துருது. சோ சிக்னிபிகன்ட் ஃபிகர் 5. சோ இப்போ எனக்கு ஆன்சர் இதுக்கு குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற நம்பர்ஸ்க்கு 4307 40.04 470,000 4.00 0.00500. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன, செகண்ட் கேஸ்க்கு என்ன, தேர்டுக்கு என்ன, ஃபோர்த்துக்கு என்ன, ஃபிஃப்த்துக்கு என்ன? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்னப்பா? 3 sir. 3. 3 sir. செகண்ட் கேஸ்க்கு 4. 4. 4307 4 sir. 4. தேர்டுக்கு 4 sir. 4. ஃபோர்த்துக்கு 2. 2. ஃபிஃப்த்துக்கு 3 sir. 3. ஓகேயா? டெசிமலுக்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா it has to be counted. அது அக்யூரசியை சொல்றதுக்காக அதை நம்ம என்ன பண்றோம், அதை சிக்னிபிகன்ட் ஃபிகரா எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே. சோ நம்ம பிசிக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கடைசியா பார்க்க போற பார்ட் டைமென்ஷனல் அனாலிசிஸ். இஸ் தேர் எனி டவுட்ஸ்? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிசிக்ஸ். குயிக்கா மெசேஜ் பண்ணுங்க. ஒருத்தர் தான் பண்ணிருக்கீங்க. ஓகே ஃபைன். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய டாபிக் என்னன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ். சரியா?
ஸோ இந்த லெசன்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அந்த ஒரு கொஸ்டின் இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல இருந்தா வரும். சரியா? மோர் தென் ஒன் கொஸ்டின் வந்தா மட்டும்தான் அது எரர்ஸ்ல இருந்தோ இல்ல வெர்னியர் காலிபர் ஸ்க்ரூ கேஜ்ல இருந்தோ இல்ல நம்ம பார்த்த சிக்னிஃபிகன்ட் பேர்ஸ்ல இருந்தோ வரலாம். ஒரு கொஸ்டின் தான் கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது டைமென்ஷனல் அனாலிசிஸ் தான் வரும். ஏன் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இந்த டாபிக்ல இருந்து வரும்னு சொல்றேன்னா, இந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த லெசனோட நாலேஜ் மட்டும் பத்தாது. நீங்க 11th 12th இதுல வரக்கூடிய ஆல்மோஸ்ட் 20 சாப்டர்ஸ் 20 சாப்டர்லையும் நீங்க என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் படிக்க போறீங்களோ அவங்களோட யூனிட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? சோ நான் இப்ப சொல்ல போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும், பிரச்சனையே கிடையாது. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா யூனிட்ஸ் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் படிக்கிறதுக்கு அந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் உங்களுக்கு பின்னாடி தான் அறிமுகமாகும். உதாரணத்துக்கு நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல டிஸ்டன்ஸ் படிச்சிருப்பீங்க, டைம் படிச்சிருப்பீங்க, ஃபோர்ஸ் படிச்சிருப்பீங்க, ஆக்சலரேஷன் படிச்சிருப்பீங்க, பிரஷர் கூட படிச்சிருப்பீங்க, கரண்ட் படிச்சிருப்பீங்க. சரியா? கரண்ட் படிச்சிருக்கீங்கல்ல, கரண்ட் படிச்சிருக்கீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருக்கீங்களா? இல்ல. ஃப்ரீக்வன்சி படிச்சிருக்க மாட்டீங்க, வேவ் லென்த் படிச்சிருக்க மாட்டீங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் படிச்சிருக்க மாட்டீங்க, ஹீட் படிச்சிருக்க மாட்டீங்க, டெம்பரேச்சர் படிச்சிருப்பீங்க. ரைட்டா? டெம்பரேச்சர் படிச்சிருப்பீங்க. ரைட்? ஸ்ட்ரெஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. சோ ஒரு சில ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இதுக்கு அப்புறம் தான் படிப்பீங்க. ரைட்டா? அப்ப இந்த லெசன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் வருதோ கிட்டத்தட்ட எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிஸையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to see one by one. ஏன் பார்க்கணும் அப்படின்னா இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸோட அப்ஜெக்டிவ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பிசிக்கல் லாவை நமக்கு கன்வே பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. ஒரு லா இருக்குது, இப்போ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லான்னு இருக்குது. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை நமக்கு சொல்லணும்னா அங்க யார் தேவைப்படுறா? ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை யூஸ் பண்ணாம நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை சொல்ல முடியாது. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. வால்யூம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை பத்தி பேசாம ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை சொல்ல முடியாது. ஓம்ஸ் லா இருக்குது. கரண்ட்னு ஒருத்தனை பத்தி சொல்லாமலேயோ வோல்டேஜை சொல்லாமலேயோ ஓம்ஸ் லா கிடையாது. ரைட்டா? நீங்க 10th படிச்சிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு பிசிக்ஸ் லாவுக்கும் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி நமக்கு தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படுது. பட் இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே அடிப்படையில் யாரால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஃபோர்ஸ், சரியா? ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க எடுத்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு என்னப்பா யூனிட்? நியூட்டன். என்ன யூனிட்? நியூட்டன். உங்களுக்கு தெரியும். ஸோ ரைட், என்னன்னு சொல்லுவோம். பட் இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? எனிஒன்? ஃபோர்ஸோட ஃபார்முலா கேக்குறப்பா? M into A, mass into acceleration. M into A, mass into acceleration. வெரி குட். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேர்னால ஆனதுதான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் ஃபோர்ஸ். மாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், he is the fundamental ஆல். மாஸ் அப்படிங்கிறவன் யாருன்னு நமக்கு நேரடியா நமக்கு தெரியும். மாஸ் அப்படின்னா ஓகே, ஒரு பொருளோட உள்ள இருக்கக்கூடிய குவான்டிட்டி தான் நம்ம என்ன சொல்றோம்? மாஸ்ன்னு சொல்றோம். அதுக்குள்ள எவ்வளவு குவான்டிட்டி இருக்குது? கண்டென்ட். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறனா யாரு? Who is acceleration? Anyone? Acceleration kind of formula. அல்லது acceleration என்ன? Anyone? Yes. என்னப்பா? Length by time. Length by time. velocity by time. Length by time. Length by time அப்படிங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. லென்த்துக்கு பதிலா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா velocity by time. இல்ல வர அதுக்கு வர அதான் கரெக்ட் ஆன்சர். டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்டன்ஸ் பை டைம்னா அது யாரு? டிஸ்டன்ஸ் பை டைம்னா யாரு? வெலாசிட்டி அல்லது ஸ்பீடு. இட்ஸ் கால்ட் ஸ்பீட். ஆக்சலரேஷன்னா என்ன?
வெலாசிட்டி பை டைம் அல்லது ஸ்பீட் பை டைம், நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கணும். ஸ்பீட்னா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப ஸ்பீட் அப்படிங்கிற இந்த பிசிக்கல் குவாண்டிட்டி, டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் மீட்டர், டைம் நமக்கு தெரியும் செகண்ட். ஆக்சலரேஷன் அப்படிங்கிற இந்த பிசிக்கல் குவாண்டிட்டி ஸ்பீட் அண்ட் டைம். ஸ்பீட் அண்ட் டைம்னா என்ன? ஸ்பீட்னா யாருப்பா? மீட்டர் பை செகண்ட் பை டைம், டைம்னா செகண்ட். அப்ப ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸுக்கு கிலோகிராம், மாஸுக்கு என்ன? கிலோகிராம், ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ ஃபோர்ஸுக்கு நம்ம யூனிட் நியூட்டன்னு சொல்றோம். ஆனா அந்த நியூட்டனுக்குள்ள இருக்கிறது யாரு? ஒரு கிலோகிராம், ஒரு மீட்டர், ஒரு செகண்ட் ஸ்கொயர். டைமென்ஷனல் அனாலிசிஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை நீங்க சொல்லும்போது, ஃபோர்ஸ்னு சொல்லும்போது அது நியூட்டன், அது நமக்கு கன்வீனியன்ட்டா நமக்கு நியூட்டன் வச்சிருக்கோம். பட் நியூட்டனுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா? நியூட்டன் அப்படிங்கிறவன் ஒரு மாஸ், ஒரு லென்த், ஒரு டைம். ஏன்னா கிலோகிராம்ங்கிறது மாஸ், மீட்டருங்கிறது லென்த், செகண்ட்ங்கிறது டைம். ஸோ இந்த 3 பேரோட காம்பினேஷன்ல தான் நியூட்டன் வந்திருக்குது. என்ன காம்பினேஷன்ல வந்திருக்குது? மாஸையும் லென்த்தையும் மேல போடுங்க, டைமோட ஸ்கொயரை கீழே போடுங்க. இந்த காம்போல சேர்ந்துச்சுன்னா தான் அது ஃபோர்ஸ். மாஸ் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனும், லென்த் அப்படிங்கிற இன்னொரு டைமென்ஷனும், டைம் ஸ்கொயர் அப்படிங்கிற டைமென்ஷனும், சரியா, 3 பேர் சேரும் போதுதான் என்ன பண்ணுது? நியூட்டன் அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்குது. இப்ப நியூட்டனுக்குள்ள இவங்க 3 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப வால்யூம் எடுத்துக்கீங்களேன். வால்யூம், வால்யூம்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கியூபாய்டு எடுத்துக்கிறேன். let me take a cuboid. பெஸ்ட் எக்ஸாம்பிள். டைமென்ஷனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இங்க இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். லென்த், இது பிரெத், இது ஹைட். வால்யூமுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், L into B into H. L into B into H. வால்யூமோட யூனிட் என்னப்பா? மீட்டர். இதுக்கு ஒரு மீட்டர், இதுக்கு ஒரு மீட்டர். அப்போ மீட்டர் கியூப். மீட்டர் கியூப்னு சொல்றது ஏன்? வால்யூமுக்கு நான் மீட்டர்னே சொல்லிக்கலாம்ல, ஏன் மீட்டர் கியூப்னு சொல்றேன்? 3 வேற வேற மீட்டர் நான் மல்டிப்ளை பண்றேன். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மீட்டர், இப்படி இருக்கக்கூடிய ஒரு மீட்டர், இப்படி இருக்கக்கூடிய மீட்டர், 3 மீட்டரும் 3 வேற வேற டைமென்ஷன் இருக்குது. 3 மீட்டர் எப்படி இருக்குது? 3 வேற வேற டைமென்ஷன் இருக்குது. அதனாலதான் வால்யூம் கிட்ட வந்து மீட்டர் கியூப்னு வருது. அப்ப 3 டிஃப்ரெண்ட் மீட்டரை நான் மல்டிப்ளை பண்றேன். 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் இருக்கக்கூடிய மீட்டரை மல்டிப்ளை பண்றேன். அப்போ வால்யூம் என்ன வந்து? மீட்டர் கியூப்னு வருது. ஓகேயா? அப்போ வால்யூம் அப்படிங்கிறது லென்த்தோட பவர் 3, அதோட டைமென்ஷன் அப்படிங்கிறது. ஏரியாங்கிறது யாரு? L into B மட்டும்தான். மீட்டர் ஸ்கொயர், 2 டிஃப்ரெண்ட் மீட்டரை மல்டிப்ளை பண்றேன். சரியா? ஸ்பீடுங்கிறது யாரு? ஒரு மீட்டர் ஒரு செகண்ட் மல்டிப்ளை பண்றேன், டிவைட் பண்றேன். இப்போ இதே மாதிரி இஃப் யூ டேக் பிரஷர் எடுத்துக்கங்களேன். யாருப்பா? பிரஷர். பிரஷருக்கு யாருக்காச்சும் ஃபார்முலா தெரியுமா? anyone knows the formula for pressure? Force by area. Force by area. Very good. Force by area. இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையில யாரு? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையில கிலோகிராம், சரியா, கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இவங்க எல்லாம் சேர்ந்தாதான் ஃபோர்ஸ். பை ஏரியாங்கிறது யாரு? மீட்டர் ஸ்கொயர். ஏரியாங்கிறது யாரு? மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது 2 கேன்சல் ஆயிருமா? அப்ப பிரஷர் அப்படிங்கிறது உண்மையிலே யாரு? கிலோகிராம் மீட்டர் பவர் -1 எஸ் பவர் -2, எஸ் பவர் -2, இல்லையா? அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஒரு மாச ஒரு லென்த்தாலையும் டைம் ஸ்கொயராலையும் டிவைட் பண்ணீங்கன்னா அவன் பிரஷர். ஒரு மாச லென்த்தாலையும் டைம் லென்த்தால மல்டிப்ளை பண்ணிட்டு டைம் ஸ்கொயரால டிவைட் பண்ணீங்கன்னா அவன் ஃபோர்ஸ். புரியுதா? அப்போ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இப்படி இருக்கிறவங்கள ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸை எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த வேலைக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ்னு பேர். இப்படி பண்றதுனால நம்ம என்ன தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்படிங்கிறவன் வேற, ப்ரெஷர் அப்படிங்கிறவன் வேற. 2 பேருக்கும் அடிப்படையில யூனிட் மாறுபடும். அது மாறுபடுறதுக்கான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட், ஓகே, இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 3 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குப்பா. எஸ் இருக்குது, எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ், பிங்கிறது வெலாசிட்டி, டிங்கிறது டைம். இப்படி இருக்குது. எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் விடின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க.
இந்த 3 பேரையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா இப்படி மட்டும் தான் லிங்க் பண்ண முடியும். v s into t மட்டும் s by t மட்டும் தான் லிங்க் பண்ண முடியும். எப்படி லிங்க் பண்ண முடியும்? s by t மட்டும் தான் லிங்க் பண்ண முடியும். நம்மளால எப்படி லிங்க் பண்ண கூடாது? v st ன்னு நம்ம லிங்க் பண்ண கூடாது. சரியா? ஃபார்முலா தெரிஞ்சதுனால மட்டும் இல்ல. இப்ப v க்கு யூனிட் மீட்டர் பெர் செகண்ட், இவனுக்கு மீட்டர், இவனுக்கு செகண்ட் அப்படின்னு இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் போது இவங்க 3 பேரையும் நம்ம லிங்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஓகே, vங்கிற ஒருத்தன் வேணும்னா இவனையும் டிவைட் தான் பண்ணுமே தவிர மல்டிப்ளையோ ஆட் அப் பண்ணக்கூடாது. v s plus t எழுதலாமா? எழுதக்கூடாது. தப்பு. sங்கிறது மீட்டர், tங்கிறது செகண்ட். மீட்டரை செகண்டை ஆட் பண்ண முடியுமா? முடியாது. மீட்டரை செகண்ட் என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ண முடியாது. மீட்டரை யாரோட தான் ஆட் பண்ணணும்? மீட்டரோட தான் ஆட் பண்ணணும். அப்போ ஒரு டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் பிசிக்கல் குவான்டிட்டிஸ ரிலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃபரண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதே மாதிரி ஒரு பிசிக்ஸ்ல எழுதக்கூடிய ஈக்குவேஷன் சரியா தப்பான்னு சொல்றத செக் பண்ணுது. செக் தி ரைட்னஸ் ஆஃப் ஆர் கரெக்ட்னஸ் ஆஃப் physical equation, physics equation. அடுத்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு 30 கிலோமீட்டர் பெர் அவர், இது யாரோட யூனிட் பா? 30 கிலோமீட்டர் பெர் அவர்ங்கிறது யாரோட யூனிட்? கிலோமீட்டர் பெர் அவர் யாரோட யூனிட்? எஸ், என்ன ஆனந்த்? கிலோமீட்டர் பெர் அவர் யாரோட யூனிட்? எஸ், யாரோட யூனிட்? ஸ்பீடோட யூனிட். ஸ்பீடுக்கு நம்ம நார்மலா எதுல சொல்லுவோம்? மீட்டர் பெர் செகண்ட்ல தான் சொல்லுவோம். கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு எப்படிப்பா மாத்துறது அப்படின்னா, ஓகே 30 கிலோமீட்டர் இருக்கா, 30 கிலோமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 1000 மல்டிப்ளை பண்ணணும். 1 hour இருக்கா, 3600 செகண்ட். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? ஈஸியா அந்த நம்பரை போட்டீங்க, கன்வெர்ட் ஆயிடுச்சு. பட் ஒரு பெரிய இப்ப நமக்கு ஸ்பீடுங்கிறது ஒரு சிம்பிளான யூனிட். 2 பேர் தான் வராங்க. மேல என்ன வருது? மீட்டர் வருது. கீழே என்ன வருது? டைம் வருது. மேல வந்து லென்த் ஓட்டது வருது, கீழே வந்து டைம் வருது. பிரஷர் மாதிரியான ஒரு ஆள் இருக்கான் அல்லது ஃபோர்ஸ் மாதிரியான ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா இத ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல இருந்து another சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணும். சோ நான் இன்னும் டைமென்ஷனல் அனாலிசிஸ்னா என்னன்னே சொல்ல, ஜஸ்ட் யூனிட்ஸோட டீல் பண்றது மட்டும் சொல்லிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? இட் டீல்ஸ் வித் யூனிட்ஸ் மட்டும் சொல்லிருக்கேன். பட் டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுன்னா இந்த 3 விஷயமும், என்ன விஷயம்? ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸை எப்படி ரிலேட் பண்றது, ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னா அது பிசிக்கலா கரெக்டா இருக்கு, அது யூனிட் வைஸ் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது. அடுத்து என்ன? ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருக்கு, லைக் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்துற மாதிரி ஒரு செட் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு செட் ஆஃப் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ற அந்த வேலையை இவனை மாதிரி ஆட்களுக்கு சிம்பிளா மாத்திடலாம், ஸ்பீடு மாதிரியான ஆட்களுக்கு. பட் பிரஷர், ஃபோர்ஸ், இதை விட காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசிக்கல் குவாலிட்டிஸ்க்கு ஒன் செட் ஆஃப் யூனிட் இன்னொரு செட் ஆஃப் யூனிட்டா மாத்துறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் தேவைப்படும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் let me explain what is dimensional analysis. இப்ப dimensional analysis னா என்னப்பா அப்படின்றது நமக்கு அடிப்படையில ஒருத்தர் இருக்கா, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், சர்க்கம்ஃபரன்ஸ், மீட்டர் சம்பந்தப்பட்ட எல்லா ஆட்களையும் நீங்க எல்லுன்னு வச்சுக்கோங்க. அது டயாமீட்டரா இருக்கட்டும், ரேடியஸா இருக்கட்டும், லென்த்தா இருக்கட்டும், டிஸ்டன்ஸா இருக்கட்டும், டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், மீட்டர் சம்பந்தப்பட்டது இருந்துச்சு அப்படின்னால அதுக்கு என்ன பெறுவீங்க? எல்லுவீங்க. சோ இதோட யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர்.
டைமென்ஷனல் ஃபார்முலா ஒண்ணு நம்ம வைக்கிறோம். லென்த் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? L. சோ யூனிட் மீட்டர்னு சொல்ற மாதிரி டைமென்ஷனலா ஒரு ஃபார்முலா சொல்றோம். இதே மாதிரி மாஸ் யூனிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கிலோகிராம். டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? கேபிட்டல் M. டைமுக்கு யூனிட் என்ன? செகண்ட். டைமென்ஷனல் ஃபார்முலா T மைன். டெம்பரேச்சர் யூனிட் என்ன? கெல்வின். டைமென்ஷனல் ஃபார்முலாவும் K னே வைங்க. ஏன்னா T வைக்க முடியாது. ஏற்கனவே டைமுக்கு T வச்சதால இதுக்கு கேபிட்டல் K வச்சு. முக்கியமான ஆள் எலக்ட்ரிக் கரண்ட். யாரு? எலக்ட்ரிக் கரண்ட். யூனிட் என்ன? ஆம்பியர். டைமென்ஷனல் ஃபார்முலால I ன்னு வச்சுக்கோங்க. என்ன பேரு? கரண்ட் I ல சொல்றதுனால I A ன்னு வைக்கலாம், E ன்னு வைக்கலாம், I ன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 பேர் ரொம்ப முக்கியம்ப்பா. இது போக வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல அது ரொம்ப அதிகமா நமக்கு வராது. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் இன்னொரு யாரு? லூமினஸ் டென்சிட்டி. இந்த ரெண்டு பேரும் பெருசா டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல உள்ள டீலுக்கு வர மாட்டாங்க. சோ மோஸ்ட்லி இந்த 5 பேர் தான். M, L, T, K, I. எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸையும் டைமென்ஷனல் ஃபார்முலால எக்ஸ்பிரஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தனா வருமா? ஏரியா. சோ ஏரியா அது என்ன ஏரியா வேணும்? நீங்க டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறதுக்கு உங்களுக்கு அடிப்படையான ஒரு பிசிக்ஸ் ஃபார்முலா தேவை. அடுத்து என்ன? யூனிட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னுமே நல்லது. ஃபார்முலா யூனிட். கேன வரும் டைமென்ஷனல் ஃபார்முலா வரும். சரியா? சோ நான் இனிஷியலா என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூனிட் ஃபார்முலா யூனிட் ரெண்டுமே சொல்லுவேன், டைமென்ஷனல் ஃபார்முலாவும் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து போக போக ஃபார்முலா மட்டும் தான் சொல்லுவேன். யூனிட்டையும் டைமென்ஷனல் ஃபார்முலாவே நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ ரெடியா இருங்க, நோட் பண்ணிக்கங்க. புக்ல நோட் எழுதுறீங்க, நோட்ஸ் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஏரியா எடுத்துக்கோ. ஏரியாவுக்கு ஃபார்முலா வேணும்பா. ஏதோ ஒரு ஏரியா, அது சர்க்கிளோட ஏரியாவா இருக்கட்டும், ரெக்டாங்கிளோட ஏரியாவா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஏரியா. உதாரணத்துக்கு எழுதிட்டு எதுக்கு என்ன மீட்டர், இதுக்கு மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். யூனிட் ஓகே நமக்கு தெரியும். டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன தெரியுமா? ரெண்டு லென்த் தான மல்டிப்ளை பண்றீங்க, அப்ப கேபிட்டல் L ஸ்கொயர். டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? மீட்டர்னு வந்துச்சுனா அதுக்கு பதிலா கேபிட்டல் L ஸ்கொயர். இப்போ வால்யூம் LBH இத எடுத்துக்கலாம். 4/3 pi r³ இத எடுத்துக்கலாம். pi r² h. வால்யூம் நிறைய ஃபார்முலா இருக்கு இல்லையா? நீங்க எந்த ஃபார்முலா வேணாலும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கங்க. எந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்கனாலும் மீட்டர் மீட்டர் மீட்டர். இங்க 4/3 பைக்கு யூனிட் கிடையாது, r³ னா மீட்டர் தான். pi r² h. r² மீட்டர் ஸ்கொயர், h மீட்டர். இங்க வந்து ஈஸி. தேர்ட், ஸ்பீடா இருக்கட்டும், வெலாசிட்டியா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே யூனிட் வைஸ் விஷயம் ஒண்ணுதான். என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் அல்லது டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் சொல்லுவோம். சோ சிம்பிளா சொல்ல போனா s by t. டிஸ்டன்ஸ் s ன்னு சொல்லுவாங்க, டைம் t ன்னு சொல்லுவாங்க. s by t. யூனிட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட். டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? மேல மீட்டர் L, கீழ டைம் பை t. அப்ப LT பவர் -1. சோ இதையுமே நீங்க எப்படி எழுதிக்கலாம்? ms பவர் -1 எழுதிக்கலாம். ஃபோர்த், ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுக்கு என்ன? a = velocity by time. சிம்பிளான ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஆக்சுவல் ஃபார்முலா நமக்கு போக வேண்டாம். velocity by time. velocityக்கு மீட்டர் பெர் செகண்ட். velocityக்கு என்ன? மீட்டர் பை செகண்ட். டைமுக்கு ஒரு செகண்ட். அப்ப இதுக்கு என்ன வரும்? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? L, மீட்டருக்கு L, செகண்ட்னா டைம், t பவர் -2. சோ இதெல்லாம் ஞாபகம் வரணும், கேட்டோனே ஞாபகம் வரணும். சரியா? அடுத்து அஞ்சாவது ஃபோர்ஸ். அஞ்சாவது என்ன?
உங்களுக்கு தெரியும் F is equal to ஃபார்முலா தெரியும் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். யூனிட் நம்ம எதுல சொல்லுவோம்? நியூட்டன்ல தான் சொல்லுவோம். யூனிட் எதுல சொல்லுவோம்? நியூட்டன்ல தான் சொல்லுவோம். பட் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நியூட்டன்ல சொல்ல முடியாது. நம்ம எதுல சொல்லணும்? மீட் மாஸா, மாஸ்க்கு என்ன? கேபிட்டல் M. ஆக்சலரேஷனுக்கு என்ன? LT பவர் -2. நீங்க இன்னொரு யூனிட் எதுல சொல்லலாம்? இப்படி சொல்லலாம். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 சொல்லிக்கலாம். பட் டைமென்ஷனல் ஃபார்முலா சொல்லும்போது அது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்படி எழுதுறதை விட நியூட்டன் தான் நம்ம எழுதுவோம் ஃபோர்ஸுக்கு. இப்படி எழுதவே மாட்டோம். சோ டைமென்ஷனலா எழுதும்போது ஈஸியா இருக்கும். MLT பவர் -2. சோ எப்பவுமே இதுக்கப்புறம் நீங்க ஃபோர்ஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. பை ஹார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். டைமென்ஷனல் ஃபார்முலாவை நீங்க குயிக்கா எழுதிடலாம். மொமெண்டம் P ன்னு சொல்லுவோம்ப்பா. மொமெண்டம் ஃபார்முலா யாராச்சும் சொல்ல முடியுமா? எனிவன்? மொமெண்டம் ஃபார்முலா MV. M into V. யூனிட் நான் சொல்லிடுறேன். கிலோகிராம், வெலாசிட்டிக்கு என்ன? மீட்டர் பெர் செகண்ட். டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? கிலோகிராமுக்கு கேபிட்டல் M, மீட்டருக்கு L, செகண்டுக்கு T பவர் -2. ஈஸி. 7. பிரஷர். பிரஷருக்கு இப்பதான் நீங்க ஃபார்முலா சொன்னீங்க. ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா. நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பாஸ்கல். என்ன பேர் இருக்குது? பாஸ்கல். பிரஷர் பாஸ்கல்னு சொல்லுவாங்க. இப்ப டைமென்ஷனல் ஃபார்முலா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நியூட் ஃபோர்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும்பா. சோ இத பை L ஸ்கொயர் டிவைட் பண்ணு. குயிக்கா சொல்லுங்க. என்ன வரும்? MLT minus L என்ன வரும் பவர்ல? T minus L பவர் -2 போட்டுருக்கீங்க. L பவர் என்ன வரும்பா கரெக்ட்டா? -1 sir. -1 T பவர் -2. எப்படி சொன்னீங்க? F க்கு ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணை மூடிட்டு. F க்கு கண்ணை மூடிட்டு சொல்ல தெரியும். MLT பவர் -2 பை L ஸ்கொயர். பை ஏரியாக்கு என்ன? L ஸ்கொயர். சோ ஃபோர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ப்பா. மத்ததுக்கு ஃபார்முலா வச்சுட்டு நீங்க போகணும். சரியா? பிரஷருக்கு சொல்லிட்டீங்க. பிரஷர் மாதிரியே வரக்கூடிய இன்னொருத்தர் இருக்கான். அவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். யாரு? ஸ்ட்ரெஸ். பிரஷர், ஸ்ட்ரெஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ஃபார்முலா. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து போலாமா? பிரஷர் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டோமா? இப்போ ஸ்ட்ரெஸ்ங்கிற சாப்டர்லயே ஒண்ணு இருக்கும். இன்னொரு அவனுக்கு பேர் என்ன பேருன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு பேரு. என்ன பேரு? ஸ்ட்ரெயின். சோ நீங்க இத அப்படி இந்த காலம கண்டினியூ பண்ணிக்கங்க. ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஆக்சுவலா நான் என்னன்னு சொல்றேன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பின்னாடி தான் படிப்போம். சோ இப்போ வரக்கூடிய பிசிக்கல் குவாலிட்டிஸ்க்கு நான் எவ்வளவு மினிமமா சிம்பிளா அந்த மீனிங்கை சொல்ல முடியுமோ அவ்வளவு சிம்பிளா சொல்ல பாக்குறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ட்ரை டு ரிமெம்பர் தி ஃபார்முலா. ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு பாடி இருக்குதுப்பா. ஒரு ஒரு ரப்பர் பாயிண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என்ன? ரப்பர் பாயிண்ட். சரியா? இதை பிடிச்சி இழுக்கிறீங்க. இதை பிடிச்சி இழுக்கிறீங்க. நீங்க கொடுக்கறது தான் ஃபோர்ஸ். சரி இல்லையா? இந்த ஏரியா தான் நீங்க கொடுக்குறீங்க. கொடுக்கறதுனால இது என்ன ஆகும்? எலாங்குவேட்டா. என்ன ஆகும்? எலாங்குவேட்டா. இருக்கிறது இது எலாங்குவேட்டா. அப்ப இதுக்கு ஒரிஜினலா ஒரு லென்த் இருந்துச்சு. நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அதுல லென்த்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. எரர் இல்லப்பா. டெல்டா எல்ங்கிறது எரர் கிடையாது. இட் இஸ் தி சேஞ்ச் இன் லென்த். இப்போ
நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ்னால அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஸ்ட்ரெஸ் தான் என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. இந்த ஸ்ட்ரெஸ் தான் என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பாடியில லென்த் மாறும். அந்த லென்த் எவ்வளவு மாறுதுன்னு சொல்றதுக்கு பார்த்தா எனக்கு வந்து ஸ்ட்ரென்த். எவ்வளவு மாறுதுன்னு சொல்றதுக்கு பார்த்தா எனக்கு வந்து ஸ்ட்ரென்த். ஸோ ஃபார்முலா சொல்லிட்டேன். யூனிட் சொல்லுங்க. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் சேஞ்ச் இன் லென்த் மேல இருக்குப்பா, கீழே ஒரிஜினல் லென்த் இருக்கு. சேஞ்ச் இன் லென்த் எவ்வளவு லென்த் மாறுது பை ஒரிஜினல் லென்த். யூனிட் சொல்லுங்க. anyone? L minus 2. யூனிட் என்ன? L பாருங்க, மேலே லென்த் கீழே லென்த். அப்ப யூனிட் என்ன ஆகும்? minus யூனிட் தான் கேக்குறேன். வெறும் யூனிட் தான் கேக்குறேன். ஸ்பீடா? மேலே லென்த் கீழே லென்த் அப்படிங்கும்போது யூனிட் எப்படி வரும்? M. எஸ் குயிக்கா? மீட்டரா? பாருங்க, டெல்டா எல் பை எல். இவனுக்கும் மீட்டர் அப்படின்னா யூனிட் என்ன? L minus 1. கேக்குறப்பா? L minus 1. m பவர் மைனஸ் ஒன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம்ல. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா என்ன வந்துரும்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா என்ன வந்துரும்? 1. 1 என்ன கிடையாது. நோ யூனிட். ஏன் வந்து நம்ம எரர் ப்ரோபகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி லாஜிக் போனோம். ஆக்சுவலா அந்த ரிலேட்டிவ் எரர்னு சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதுதான். இங்க சேஞ்ச் இன் லென்த்தா இருக்குது, அங்க சேஞ்ச் இன் மெஷர்ட் வேல்யூவா இருக்குது. இத ரிலேட்டிவ் எரர்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஏன் ரிலேட்டிவ் எரருக்கு போனோம் அப்படின்னா, அப்படி போகும்போது நமக்கு யூனிட் எரர் இப்ப z AB இருந்துச்சு. ஏன் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா z டெல்டா a பிளஸ் டெல்டா b எழுத முடியல நம்மளால. பிகாஸ் ஏக்கு ஒரு யூனிட், பிக்கு வேற யூனிட். ஏங்கிறவன் வேற, பிங்கிறவன் வேற. அப்ப ரெண்டு டிஃபரெண்ட் யூனிட் உங்களால ஆட் பண்ண முடியாது. ஆனா நீங்க இப்படி டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். டெல்டா z பை z ஈக்குவல் டு டெல்டா a பை a பிளஸ் டெல்டா b. இப்படி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இவனுக்கும் யூனிட் கிடையாது, இவனுக்கும் யூனிட் கிடையாது, இவனுக்கும் யூனிட் கிடையாது. அப்ப ஸ்ட்ரெயினுக்கு என்ன கிடையாதுன்னா யூனிட் கிடையாது. ரெண்டு மேலே கீழே ஒரே ஆள் வரும்போது யூனிட் கிடையாது. அப்ப டைமென்ஷனல் ஃபார்முலா என்னப்பா? டைமென்ஷனல் ஃபார்முலாவே கிடையாது. m பவர் 0, l பவர் 0, t பவர் 0. யாருக்கும் பவர் 0 anything to the power 0 என்ன 1. சோ நோ யூனிட். சரியா? ஸ்ட்ரெயின் அப்படிங்கறவங்க. அடுத்து 9th இதே லெசன்ல வரக்கூடிய ஒரு டேர்ம் தான். அவனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ். நிறைய டைம் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. இது நம்ம பின்னாடி படிப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற சாப்டர்ல படிப்போம். யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம். சரியா? இதே மாதிரி பல்க் மாடுலஸ்னு ஒன்னு வருவான். சரியா? இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு ஒரு தூக்கி வருவாங்க. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இதெல்லாம் வந்து பாத்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்ல நீங்க படிக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு பேரு. ஒரு பாடிக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க, அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால அதோட லென்த் மாறுது. அப்படி லென்த் மாறுச்சுன்னா அது ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இந்த யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இவங்க அடிப்படையில யாருன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆக்ட் ஆகுது, இதுதான் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். எனக்கு கரெக்டா யூனிட் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்க்கு யூனிட் நான் எழுதிட்டேன், முன்னாடியே எழுதிட்டோம். பிரஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரே ஆள் தான். யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இவங்களுக்குலாம் வந்துச்சுன்னா ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். எவ்வளவு ஸ்ட்ரெஸ்க்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின். யூனிட் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் யூனிட் தெரியும், ஸ்ட்ரெயினுக்கும் யூனிட் தெரியும். ஸோ எக்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இங்க ஏதாவது யூனிட் என்ன? Newton by meter square. நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான். அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? m l பவர் -1 t பவர் -1. அதே ஆள்தான். டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறதோட அப்ஜெக்டிவே இதுதான்ப்பா.
பிரஷர், ஸ்ட்ரெஸ், யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, இவங்களுக்குலாம் அர்த்தம் வேற வேறையா இருக்குது. இவங்களோட நோக்கம் வேற, பிரஷர் வேற, ஸ்ட்ரெஸ் வேற. ஆனா ரெண்டு பேருமே யார் தான் ஃபோர்ஸ் பை ஏரியா தான். ரெண்டு பேருமே ஃபோர்ஸ் பை ஏரியா தான். ஒரு ஃபோர்ஸ் ஏரியாவோட டிவைட் பண்ணும்போது தான் பிரஷர். ஆனா எப்ப பிரஷர் சொல்லணும், எப்ப ஸ்ட்ரெஸ் சொல்லணும்ங்கிறது வேற வேற. அதோட ஆக்சுவல் மீனிங் அப்படிங்கிறது, அதோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மாறுது. ஆனா ரெண்டு பேருமே அடிப்படையில யாரா ஆனவங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் ஏரியால ஆனவங்க தான். அப்போ அதுதான் இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுது. எல்லா பிரஷரா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், யங்ஸ் மாடுலஸா இருக்கட்டும், பல்க் மாடுலஸா இருக்கட்டும், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டியா இருக்கட்டும், இவங்க 5 பேருமே 5 வேற வேற டேர்ம் தான் பிசிக்ஸ்ல. ஆனா 5 பேருக்குமே அவங்க உருவாகிற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆட்கள் ஒண்ணுதான். ஒரே மாதிரியான காம்பினேஷன்ல தான் இந்த 5 பேரும் மாறுறாங்க. சோ இதுதான் டைமென்ஷனல் அனாலிசிஸ் படிக்கிறதுக்கான மெயின் அப்ஜெக்டிவ். வேற வேற ஆட்கள், வேற வேற அர்த்தம், அவங்களோட அர்த்தம் வந்து வேற வேற. பிரஷருக்கு அர்த்தம் வேற, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அர்த்தம் வேற. யங்ஸ் மாடுலஸோட மீனிங் வேற, பல்க் மாடுலஸோட மீனிங் வேற, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டியோட மீனிங் வேற. ஆனா 5 பேருமே அடிப்படையில யாரால வராங்க? ml⁻⁻1 t⁻⁻2ங்கிற லாஜிக்ல தான் வராங்க. இவனை பாருங்க, ஒர்க் டன். anyone tell me the formula for work done? ஒரு நம்ம செய்யற வேலைக்கான ஃபார்முலா யாருக்காச்சும் தெரிஞ்சுனா சொல்லுங்க. I'll give you 1 minute. Force Force into displacement. கரெக்ட்டா சொல்லுங்க. எப்பவுமே வேலை எப்ப நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஃபோர்ஸ்னால ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும், ஒரு மூவ்மென்ட் நடக்கும். F into D. யூனிட் சொல்லுங்க அப்பனா. யூனிட் என்னப்பா? சத்தமா. ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ரெண்டுமே தெரியுமா உங்களுக்கு? யூனிட் ஃபோர்ஸ்க்கு தெரியும், டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு தெரியும். யூனிட் என்ன? கேட்க மாட்டேங்குது எனக்கு. ஆ? MA into இல்ல இல்ல, யூனிட் தான் கேக்குறேன். ஃபோர்ஸ்க்கு யூனிட் என்ன? MA. ஆக யூனிட் ஃபார்முலா தான் MA, யூனிட் தான் நான் கேக்குறேன். Newton. நியூட்டன், ரைட்டா? டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு Meter. மீட்டர், நியூட்டன் மீட்டர், ஃபைன். டைமென்ஷனல் ஃபார்முலா வாங்க. ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கண்ண மூடிட்டு இங்க வந்துடணும். மத்ததெல்லாம் MAக்குலாம் போக கூடாது. ஏன்னா MA எல்லாம் நம்ம முடிச்சாச்சு. ஃபோர்ஸ் சார் இங்க இருக்கு. MAங்கிற லாஜிக்லாம் போக தேவை. டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ml⁻⁻2. ஏன்னா இது மைண்ட்ல இருக்கணும். இது மைண்ட்ல இருந்துச்சுன்னா நியூட்டன் மீட்டர்னா அப்ப என்ன வரும்? கூட ஒரு மீட்டரை மல்டிப்ளை பண்றீங்க. தட் மீன்ஸ் கூட ஒரு எல்ல மல்டிப்ளை பண்றீங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ml⁻2 ml⁻2 t⁻. Minus. ரைட்டா? புரியுதா? புரிஞ்சுதா? இப்போ முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். சரியா? இது எழுதுறது பிரச்சனை கிடையாது. நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேலை அப்படிங்கிறது ஆக்சுவலா என்னதுப்பா? வொர்க் அப்படிங்கிறது நம்ம என்ன இப்ப நான் ஒரு வொர்க் பண்றேன் அப்படின்னா உண்மையிலேயே நான் எதை செலவு பண்றேன்னு அர்த்தம்? Energy. எனர்ஜியை செலவு பண்றேன்னு அர்த்தம். ஒர்க் அப்படிங்கிறது ஆக்சுவலா யாரு அப்படின்னா எனர்ஜி தான். ஏதோ ஒரு ஃபார்ம்ல எனர்ஜி. உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் சுத்துது அப்படின்னா அந்த ஃபேன் வந்து ஒரு வேலை செய்யுது. அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. இப்ப நம்ம நடந்து போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலை செய்யறோம். அப்போ அங்க ஒரு எனர்ஜியை செலவு பண்றோம். சரியா? அப்ப நான் எஃப் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் எழுதுறேன்னா அதுல அடிப்படையில ரெண்டு யார் இருக்கா? ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு தண்ணியை சுட வைக்கிறீங்க. தண்ணியை சுட வைக்கும் போது நீங்க கொடுக்குற எனர்ஜிக்கு பேர் என்ன பேரு? ஹீட் எனர்ஜி. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஒரு பாலை தூக்கி கீழே இருந்து மேல தூக்கி போடுறீங்க. ஒரு பாலை கீழே தூக்கி கீழே இருந்து மேல தூக்கி போடுறீங்க. மேல போயிருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கீழே தானா திரும்பி வரும். அப்ப நீங்க ஒரு பாலுக்கு ஒரு மாஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்பீடு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற எனர்ஜிக்கு பேர் என்ன பேரு? கைனெட்டிக் எனர்ஜி. என்ன எனர்ஜி? கைனெட்டிக் எனர்ஜி. என்ன எனர்ஜி? கைனெட்டிக் எனர்ஜி. ஒரு பாலுக்கு ஒரு ஸ்பீட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு கொடுக்குற எனர்ஜிக்கு பேர் என்ன பேரு? கைனெட்டிக் எனர்ஜி. அது இவ்வளவு ஹைட்டுக்கு போயிட்டு தானா திரும்பி வருது. காரணம் என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி. எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்ன எனர்ஜியா வேணாலும் இருக்கட்டும், அவங்களோட அடிப்படை யாரு? நியூட்டன் மீட்டர் தான்.
அவங்களோட பேஸ் என்ன? இப்ப ஹீட் எனர்ஜிக்கு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கைனடிக் எனர்ஜிக்கு ஆக்சுவலா ½ mv² ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு mgh ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். சரியா? எல்லாத்துக்கும் F into D னே போயிட்டு இருக்க மாட்டோம். F into D னே போயிட்டு இருக்க மாட்டோம். பட் F into D தான் அடிப்படை. இந்த ஃபார்முலால இருந்து தான் மத்த எல்லா ஃபார்முலாவும் வரும். இந்த ஃபார்முலால இருந்தா என்ன வரும்? எல்லா ஃபார்முலாவும் அரைவ் ஆகும். அப்போ என்ன எனர்ஜி வேணாலும் இருக்கட்டும், அவங்க யூனிட் யாரு? நியூட்டன் மீட்டர் தான். பட் நம்ம நியூட்டன் மீட்டர்னு சொல்றதை விட எனர்ஜிக்கு யூனிட் எதை சொல்லுவோம்ப்பா? வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் எனர்ஜி? வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் எனர்ஜி? Anyone? Unit of energy. Joule. Yes, it is joule. ரைட்டா? அப்போ கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லலாம் ஜூல் வரக்கூடிய இடங்கள்ல ஃபுல்லா டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ml² T⁻⁻2 தான். ஜூல்னு வந்துருச்சுனாலே அங்க நியூட்டன் மீட்டர் தான். சோ இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் பிசிக்ஸ்ல. ஜூல்னு எங்கதான் வருதோ அது நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர்னா யாரு? ml² T⁻⁻2. ஏன்னா நியூட்டன்னா ml T⁻⁻2, நியூட்டன் மீட்டர்னா ml² T⁻⁻2. அது கைனடிக் எனர்ஜியா இருக்கட்டும், ஹீட் எனர்ஜியா இருக்கட்டும், பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கட்டும், வாட் எவர் த எனர்ஜி. எனர்ஜின்னு இருந்தாலே ஜூல், ஜூல்னு இருந்தாலே நியூட்டன் மீட்டர், நியூட்டன் மீட்டர் இருந்தாலே டைமென்ஷனல் ஃபார்முலா ml² T⁻⁻2. ரைட்? இப்போ இதே மாதிரி நியூட்டன் மீட்டர், எனர்ஜி இல்லாத ஒருத்தனுக்கும் நியூட்டன் மீட்டர் இருக்குது. எனர்ஜி இல்லாத ஒரு டேர்ம், ஸோ இவங்கெல்லாம் எனர்ஜி வரக்கூடிய டேர்ம், எனர்ஜி இல்லாத ஒரு டேர்ம் இருக்கு. அவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 சரியா? அவனுக்கு யூனிட் யாருன்னா நியூட்டன் மீட்டர் தான். சரியா? டைமென்ஷனல் ஃபார்முலா ml² T⁻⁻2. பட் அவன் எனர்ஜி கிடையாது, அதனால நான் தனியா எழுதுறேன். அவன் யாருன்னா டார்க். அவன் யாரு? டார்க். அல்லது இன்னொரு ஃபார்முலா இருக்குது மொமெண்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் டார்க், மொமெண்ட் அல்லது நாட் மொமெண்டம் பா. மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, நம்ம பேசுறது மொமெண்ட். இந்த டார்க் ஆர் மொமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனிவன் டார்க்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? எங்க டார்க் அப்படிங்கிற டேர்ம் வரும்னு சொல்ல முடியுமா? எந்த இடத்துல டார்க் வரும் அல்லது மொமெண்ட் வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ரொட்டேட் ஆகுறது டார்க். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போதுப்பா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ரொட்டேட் ஆகுறது டார்க். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ரொட்டேட் ஆகுறது டார்க். வெரி குட். ரைட்டா? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா ரொட்டேட் ஆகணும். இப்போ ஒரு பாடி இங்க இருக்கு, இப்படி இருக்குப்பா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பாடி ஓகேயா? இங்க புடிச்சுக்குங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? புடிச்சுக்குங்க. இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலோ, அல்லது இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலோ, அல்லது இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலோ, அல்லது இப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலோ, இந்த பாடி ரொட்டேட் ஆகுமா ஆகாதா? இந்த 4 வேலை எதுல எதுல வேணாலும் கொடுத்துக்குங்க. சரியா? கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுமா ஆகாதா? இங்க பிடிச்சிருக்கீங்கப்பா. இந்த இடத்துல கையில பிடிச்சிக்கங்க. ஒரு பேனாவை கூட கையில எடுத்துக்கங்க. இந்த எண்டை கையில பிடிச்சிக்கங்க. ஒண்ணு பேனாவோட ஒரு எட்ஜ்ல இருந்து அமுக்குங்க. இல்லைன்னா நீங்க எங்க பிடிச்சிருக்கீங்களோ அங்க வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் கொடுங்க. பேனா சுத்துமா சுத்தாதாங்கிறது தான் கேள்வி. எஸ் ஆர் நோ? சுத்தம். என்னாச்சு? சுத்தம். சுத்துமா? டோலு. ஒரு பேனாவை ஒரு எட்ஜ்ல பிடிச்சிக்குங்கப்பா. இந்த எட்ஜ்ல கையில பிடிச்சிக்குங்க. சரியா? கையில பிடிச்சிக்கிட்டு ரைட்டா? எந்த எட்ஜ்ல பிடிச்சிருக்கீங்களோ அந்த எட்ஜ்லயே பிரஸ் பண்ணுங்க. மேல இருந்து பிரஸ் பண்ணுங்க, கீழ இருந்து பிரஸ் பண்ணுங்க, அல்லது சைடுல இருந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அல்லது அதுக்கு ஆப்போசிட்ல இப்படி மட்டும் தான் பிரஸ் பண்ணணும். ஹரிசாண்டா மட்டும் தான் பிரஸ் பண்ணணும். ரொட்டேட் ஆகுமா ஆகாதான்னு பாருங்க. பேனா சுத்துதா? பேனா சுத்துதா சுத்துதையாப்பா? நோ, சுத்தாது. ஏன்னா இங்க புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த இடத்துல புடிச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல சுத்தாது. எப்போ சுத்தும்? நீங்க இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இது வளையும். கதவுல கைப்பிடி கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி. கதவுல ஏன் கைப்பிடி எங்க கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இங்க பிடிச்சிருக்கும் கதவு. கதவு இங்க பிடிச்சிருக்கு. இப்படி கொடுக்கும்போது கதவு என்ன ஆகும்? இப்படி சுத்தும். இது வரும். ரைட்டா?
அப்போ ரொட்டேஷனுக்கு தேவைப்படுறது ஒன்னு ஃபோர்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் மேட்டர். அது எவ்வளவு சீக்கிரமா சுத்துதுங்கிறத முடிவு பண்றது யாரு? இந்த டிஸ்டன்ஸ். எஃப் இன்ட்டு ஆர். ஸ்பேனர் போட்டு சுத்துறோம்ல, ஸ்பேனர் போட்டு சுத்துறோம் இல்லையா? ஸ்பேனர் கழட்டிருப்பீங்கல்ல, ஸ்பேனர்ல ஒரு எட்ஜ் பிடிச்சிருக்கும், இன்னொரு எட்ஜ்ல என்ன பண்ணுவீங்க? தட்டுவீங்க. ஸ்பேனர் நல்லா நீளமா இருந்துச்சுன்னா சீக்கிரமா திருப்பிடலாம். ஸ்பேனர் குட்டையா இருந்துச்சு, ஷார்ட்டா இருந்துச்சுன்னா திருப்புறது கஷ்டமா இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு ஆர். ஆர் நம்ம என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அர்த்தம். ஆர்ங்கிறது இப்போ யூனிட்னு பார்த்தீங்கன்னா அதே தான், நியூட்டன் மீட்டர் தான். ஆனா இவனை ஜூல்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எனர்ஜி இல்லை இவன். அதனால இவனை ஜூல்னு சொல்லக்கூடாது, நியூட்டன் மீட்டர் தான் சொல்லணும். பட் இங்க நீங்க நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம், ஜூல்னு சொல்லலாம். அப்போ வித்தியாசம் இதுதான்ப்பா. டைமென்ஷனல் அனாலிசிஸ் படிக்கிறதோட நோக்கம் வந்து பார்த்தோம்னா, டைமென்ஷனல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் அது ஒர்க்கா இருக்கட்டும், எனர்ஜியா இருக்கட்டும், டார்க்கா இருக்கட்டும், மொமெண்டா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் ஒரே ஆளா தான் பார்க்கும். எப்போ யாரா இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர் தான் அப்படின்னு தான் பார்க்கும். ஸோ நம்ம அப்போ அதை நம்ம என்ன பண்றோம்? சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். அவங்களோட ஒரிஜினல் மீனிங்கை நம்ம எக்ஸாக்டா பார்க்காம, இவங்க உண்மையிலே யாரால ஆனவங்க? நியூட்டன் அண்ட் மீட்டர், ஃபோர்ஸ் அண்ட் மீட்டர்னால ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு எளிமைப்படுத்துறதுனால தான் இந்த லாஜிக். யூனிட் நமக்கு என்ன பண்ணுது? சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருது. நீ அது யாருன்னா பார்க்காத, டார்க்கோ மூமெண்டோ ஒர்க்கோ என்ன வேணாலும் இருக்கட்டும், அது யாரு? நியூட்டன் மீட்டர். அப்படி சொல்லி கொடுத்துருது. அப்ப ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 சொல்லிட்டு ஒரே கேட்டகரிக்குள்ள இதை கொண்டு வந்துருது. ரைட்டா? சோ இப்போ நம்ம எடுத்து பார்த்திருக்கோம் ஒரு 11 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் 11 வெரைட்டில பார்த்திருக்கோம். ஆக்சுவலா நம்ம பார்த்திருக்க பிசிக்கல் குவான்டிட்டிஸ் உண்மையிலே எவ்வளவு தெரியுமா? 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 பார்த்திருக்கோம். 20 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்திருக்கோம். பட் வித் தி காம்பினேஷன் ஆஃப் எவ்வளவு? 10 காம்பினேஷன் தான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி தான். சோ அடுத்த கிளாஸ் வரையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒன் மோர் கிளாஸ் தேவைப்படுது நம்ம இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு. we have 100 ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிஸையும் நம்ம இப்பவே பார்க்க வேண்டியது இல்ல. சம் நடத்தும் போது நான் ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிஸா உங்களுக்கு வரும். அப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ வில் எக்ஸ்பிளைன் ஏன் இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வருது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு நான் சொல்றேன். சோ நீங்க இந்த லெசன்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கான்செப்சுவலா மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது. +2ல வரக்கூடிய டேர்ம்ஸ்லாம் வரும். எலக்ட்ரிக் கரண்ட் வரும், ரெசிஸ்டன்ஸ் வரும், ரைட்டா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வரும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும், பெர்மிட்டிவிட்டி வரும், பெர்மியபிலிட்டி வரும். இதெல்லாம் +2ல வரக்கூடிய டேர்ம். இந்த டேர்ம்லாம் நம்ம +2ல வரும்போது தான் அதுக்கான யூனிட் எல்லாமே நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப நான் இப்ப பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்றது? இப்ப பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா, கொஸ்டினை பாக்குறீங்க. கொஸ்டின்ல ஒரு டேர்ம் வருதுன்னா அந்த டேர்ம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல ஒரு டேர்ம் வருது அப்படின்னா அந்த டேர்ம் என்ன, அந்த டேர்முக்கு யூனிட் எப்படி வருது, அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி வருது. இப்போ இது வரைக்கும் ஓகே, 11 வரைக்கும் ஓகேப்பா. +1ல வரக்கூடிய டேர்ம்ஸ் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் அதுலயும் +1ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வரக்கூடிய டேர்ம்ஸ். +1லயே நிறைய டேர்ம்ஸ் நம்ம விட்டுருக்கோம். பட் நம்ம கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டேர்முக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியல அப்படின்னா அந்த இடத்துல அந்த டேர்முக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா மட்டும் என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ அந்த கொஸ்டினை படிக்கும் போது அந்த டேர்முக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிங்க. முதல்ல படிச்சு கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம இப்பவே நம்ம என்ன பண்ண போறது இல்லை. we are not going to write NEET exam. சரியா? நம்ம 2025ல தான் 2026ல தான் எழுத போறீங்க. ஸோ 2 வருஷம் இருக்குது. அப்ப 2 வருஷத்துல நீங்க படிக்கிற ஒவ்வொரு பிசிக்கல் குவாலிட்டிக்கும் டைமென்ஷனல் அனாலிசிஸ் தேவைப்படும். அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா தேவைப்படும். ரைட்டா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு டேர்மோட டைமென்ஷனல் ஃபார்முலா தேவைப்படும். தெரியலன்னா அந்த டேர்முக்கு அந்த கொஸ்டின் படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கங்க. ரைட்டா? என்ன டைப்ல கொஸ்டின் வரும் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரைட்? சரி. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் 1. அப்ளிகேஷன் 1. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, ஒருத்தர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு அப்படின்னா, சே எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் பெண்டலம் எடுத்துக்கிறாரு. சிம்பிள் பெண்டலம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு கயிறை கட்டி, ஒரு ரோப்பை கட்டி, அந்த ரோப்புக்கு ஒரு லென்த் இருக்கு. அதுல ஒரு மாசை கட்டி தொங்க விடுறாரு. இதை அப்படி தட்டி விடுறாரு. இது இங்கேயும் போயிட்டு வருது. இப்படி சுத்திக்கிட்டு வருது. இப்ப இதுல இங்க ஆரம்பிச்சு இங்க இருந்து இங்க போயிட்டு ஒரு ரொட்டேஷன் போயிட்டு
திருப்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதை என்ன சொல்லுவோம்னா டைம் பீரியட்னு சொல்லுவோம். ஒரு சிம்பிள் பட் இல்லாம முக்கியமா நம்ம பாக்குற விஷயம் என்ன, ஒரு ஆசிலேஷனுக்கு அதை எடுத்துக்கூடிய நேரம் டைம் பீரியட். இந்த டைம் பீரியட முடிவு பண்ற ஆட்கள் யாரெல்லாம் உங்களால சொல்ல முடியுமா? எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் முடிவு பண்ணும் சொல்ல முடியும்? கெஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. என்னாச்சு? இப்ப ஒரு கயிறை கட்டி தொங்க ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு கயிறை கட்டி அந்த கயித்தோட எண்ட்ல ஒரு மாச கட்டி தொங்க விட்டுருக்கீங்க. அதை எப்படி இங்கேயும் ஆட்டி விட்டுறீங்க. அது எவ்வளவு சீக்கிரமா போயிட்டு திருப்பி வரும் அப்படிங்கிறது தான் டைம் பீரியட். அதை முடிவு பண்றது யாரு? இல்ல, கைனடிக் எனர்ஜி நமக்கு தெரியாதுல்ல. கைனடிக் எனர்ஜி எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, நான் எவ்வளவு லென்த்ல கட்டி தொங்க விட்டுருக்கேன், எவ்வளவு மாஸ் இருக்குது, இதுதான் தெரியும். சோ இதுதான் கேக்குறேன். கேள்வி புரியும் நினைக்கிறேன். இந்த டைம் பீரியட டிசைட் பண்ற ஆட்கள் யாரு? நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்ப்பா. சரியா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன், ஒரு கயிறு எடுத்துக்கிறேன், கயித்துல ஒரு ஒரு ஆப்ஜெக்டை கட்டிக்கிறேன். கட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன பண்றேன், இப்படி பிடிச்சி இழுத்து விடுறேன். இது போயிட்டு இப்படி திருப்பி வருது, போயிட்டு திருப்பி வருது, போயிட்டு திருப்பி வருது. ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி டைமை பாக்குறேன், போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் ஒன்னும் எக்ஸ்ட்ராவா எதுவும் ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்கல, நான் இதை அடிச்சுதான் விடுறேன், ஜஸ்ட் இழுத்து விடுறேன். அது அங்கேயும் எங்கேயும் ஜாலியா சுத்திட்டு இருக்குது. சோ இதை முடிவு பண்ற ஆட்கள் யாரெல்லாம்? அப்ப இது எவ்வளவு, இந்த டைம் பீரியட் சீக்கிரமா போயிட்டு வருமா, மெதுவா போயிட்டு வருமா அப்படிங்கறத முடிவு பண்றது யார்? மாஸ் சொல்லிருக்கீங்க. ஓகே, லெட் இட் பி மாஸ். வேற வேற எது முடிவு பண்ணும்? எவ்வளவு சீக்கிரமா ஆஸ்ட்ரேட் ஆகும்? லென்த். இன்னொருத்த முக்கியமான ஒருத்தர் இருக்கான், அவனை கரெக்டா கெஸ் பண்ணுங்க. இங்க இப்படி இழுத்துட்டு இப்படி விடுறீங்க, இந்த இடத்துல ரிலீஸ் பண்றீங்க, அது ஏன்பா கீழே போகுது? இங்க 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 ரிலீஸ் பண்ணா அது கீழே போயிரும்ல. ஓகேயா? இங்க எடுத்துட்டு கீழே விட்டா கீழே போயிடும் இல்லையா? அது ஏன் கீழே போகுது? கிராவிட்டி. அப்ப அது கிராவிட்டி யாருன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரியா? அப்ப இந்த 3 பேர் தான் டிசைடிங் பாராமீட்டர்ஸ், வேற யாரும் இல்ல நம்ம நினைக்கிறோம். சரியா? இப்போ டைமென்ஷனல் அனாலிசிஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 பேருக்குமான, அதாவது ஹவ், மாஸ் நான் எம்னு வச்சுக்கிறேன், லென்த் எல்னு வச்சுக்கிறேன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த எம்எல்ஜி எப்படி டீயோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். டீக்கும் இந்த எம்எல்ஜிக்குமான ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். நமக்கு என்ன தெரியாது, இங்க எப்படி இந்த 3 பேரும் ரிலேட் ஆகுறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம்ப்பா. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? டைம் பீரியட் இருக்கு. டைம் பீரியடுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? வெறும் டி. வெறும் டி. எம்மும் கிடையாது, எல்லும் கிடையாது. எம்முக்கு பவர்ல 0, எல்லுக்கும் பவர்ல 0. வெறும் டி. மாஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? வெறும் எம். எல்லும் டியும் வராது. லென்த்துக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? கேபிட்டல். ஜிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ஆக்சலரேஷன் தானே. ஆக்சலரேஷனுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ஆக்சலரேஷனுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எரேஸ் பண்ணிட்டேனா? எல் டி பவர் -2 தெரிஞ்சுக்கணும். ஆக்சலரேஷனுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? எல் டி பவர் -2. இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டைம் அப்படிங்கிறவன் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், கிராவிட்டியும் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். டைம் அப்படிங்கிறது இந்த 3ஐயுமே சார்ந்து இருக்குது. சோ நான் என்ன பண்றேன், டைம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, ப்ரொபோர்ஷனல்னா எம்முக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கலாம். எம்னா எம்முக்கு எம் கூட கூட டைம் கூடும்னு நம்ம சொல்ல முடியாது, இல்ல டைம் குறையும்னு நம்ம சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது இல்லையா? அப்ப எம் பவர் ஏன்னு போட்டுக்கிறேன். எம்முக்கு பவர்ல ஏ, எல்லுக்கு பவர்ல பி, ஜிக்கு பவர்ல சி. சோ இந்த டேர்ம் இந்த 3 பேரையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதை நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் எழுதணும். எப்படி எழுதணும்? டைம் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன், ப்ரொபோர்ஷனல் சொல்ல வேண்டியதுல டிபெண்ட்ஸ் ஆன் எம் எல் ஜி.
ஸோ எம்முக்கு பவர்ல ஒரு நம்பர், எல்லுக்கு பவர்ல ஒரு நம்பர், ஜிக்கு பவர்ல ஒரு நம்பர், அந்த நம்பர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. பட் டைம் இஸ் ஈக்குவல் டுன்னு போடும்போது, ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஈக்குவல் டுன்னு போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட்டும் எனக்கு யாருன்னு தெரியாது. எம் பவர் ஏ, எல் பவர் பி, ஜி பவர் சி. இந்த ஏபிசியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஏ யாரு, பி யாரு, சி யாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது? டைம் பீரியடுக்கு என்னப்பா டைமென்ஷனல் ஃபார்முலா? எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 1. கேக்கு டைமென்ஷன் கிடையாது, ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. ஏன்னா இவங்க நாலு பேருக்கு தான் டைமென்ஷன் இருக்குது. கேக்கு டைமென்ஷன் கிடையாது, அதை விட்டுருங்க. அது கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அது ஒரு நம்பர் தான். எம்முக்கு மாஸுக்கு டைமென்ஷன் என்ன? கேபிட்டல் எம். பவர் என்ன? ஏ. லென்த்துக்கு டைமென்ஷன் என்ன? கேபிட்டல் எல். பவர் என்ன? பி. ஜிக்கு டைமென்ஷன் என்ன? எல் டி பவர் -2 பவர் சி. இப்போ கம்பேர் பவர் ஆஃப் எம் எல் டி ஆன் போத் சைடு. ரெண்டு சைடும் பவரை கம்பேர் பண்ணுங்க. இப்போ எம்முக்கு மட்டும் பவர் எடுத்துக்கங்க. லெஃப்ட் சைடுல பவர் எவ்வளவு இருக்குது? 0. ரைட் சைடுல பவர் எவ்வளவு இருக்குது? வெறும் ஏ மட்டும் தான் இருக்குது, வேற யாரும் இல்ல. ஏ முடிஞ்சிச்சா? ஏ கண்டுபிடிச்சாச்சு, 0. அடுத்து பாருங்க, லென்த் எடுத்துக்கங்க. லெஃப்ட் சைடுல பவர் எவ்வளவு இருக்குது? 0. லெஃப்ட் சைடுல பவர் என்ன? 0. ரைட் சைடுல யார் இருக்கா? இங்க பி, இங்க 1, இங்க ஒரு சி மல்டிப்ளை ஆயிட்டு பி பிளஸ். இங்க பாருங்க, இங்க 1 பா, எல் பவர் பி, பி. இங்க 1 இன்டு சி இல்லையா, மேல ஒரு சி இருக்குல்ல, சி. அடுத்து டீக்கு பாருங்க, டீக்கு என்ன? பவர் 1. லெஃப்ட் சைடுல பவர் என்ன? 1. ரைட் சைடுல பாருங்க, இங்க ஏ, இங்க பி இல்ல, இங்க என்ன இருக்குது? -2c. அப்ப -2c. இப்ப -2c னா நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்? you can simply find c. you can simply find என்ன? c. c ய கண்டுபிடிச்சிடலாம். c என்னப்பா வருது? -1/2. c என்ன வருது? -1/2. c -1/2 னா இப்ப b plus c 0 இல்லையா? b plus c என்ன? 0. அப்ப b is equal to -c. அப்ப b is equal to என்ன? +1/2 வந்துரும். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஈக்குவேஷன் ரெடி ஆயிடுச்சு? டைம் இஸ் ஈக்குவல் டு கே, யாருன்னு தெரியாது, எம் பவர் 0, எல் பவர் பி, பி என்ன? 1/2, ஜி பவர் -1/2. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? டைம் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு எம் பவர் 0னா எனிதிங் பவர் 0 என்ன? 1 விட்டுடலாம். அப்ப இது போயிடும். எல் பவர் 1/2, ஜி பவர் -1/2 கீழே எழுதிக்கலாம், ஜி பவர் +1/2 அல்லது கே இன்டு எல் பை ஜி ஹோல் டு தி பவர் 1/2. பவர்ல 1/2 இருந்துச்சுன்னா அவன் யார் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட்டை தான் நம்ம என்ன எழுதுவோம்? பவர் 1/2. அப்ப டைம் பீரியடுக்கு ஃபார்முலா என்னப்பா? ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் எனக்கு தெரியாது, அதாவது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். பட் ஃபார்முலா என்ன? கே இன்டு ரூட் ஆஃப் எல் பை ஜி. இந்த ஃபார்முலாவை என்னால டிசைட் பண்ண முடியுது. கே மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். லென்த்தை மாத்தி மாத்தி பார்க்கணும். ஒவ்வொரு லென்த்தையும் மாத்தி மாத்தி பார்க்கும்போது ஜி கான்ஸ்டன்ட் மாறாது. லென்த்தை மாத்த டி வேல்யூ டிஃபரெண்டா கிடைக்கும். ஸ்டாப் வாட்ச்ல கண்டுபிடிக்கணும். லென்த் தெரியும், டீயை ஸ்டாப் வாட்ச்ல கண்டுபிடிக்கணும், அதை வச்சுக்கிட்டு கேயை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ கேயை வந்து பார்த்தோன்னா டைமென்ஷன் அனாலிசிஸ்ல நம்ம செக் பண்ண முடியாது என்னன்னு சொல்லிட்டு. பட் 3 பேருக்குமான ரிலேஷன்ஷிப்பை ஈஸியா சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், டைம் பீரியட் மாசெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காதுப்பா. டைம் பீரியடுக்கும் மாசுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க பெரிய மாச கட்டி தொங்க விட்டீங்கனாலும் சரி, சின்ன மாச கட்டி தொங்க விட்டீங்கனாலும் சரி, இது எவ்வளவு சீக்கிரமா போயிட்டு வருதுங்கிறத முடிவு பண்றது யாரு? லென்த் தான், கிராவிட்டி கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால. புரியுதா? ஆனா நம்ம நினைக்கிறோம் மாஸ் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் டெரைவ் பண்ணி பார்த்தா மாஸுக்கு அதுக்கு என்ன கிடையாது? ரோல் கிடையாதுங்கிறது இங்க தெரிய வருது. இப்படிதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதுல நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான வழி டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு கற்றுக் கொடுக்குது. பட் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை? கே வேல்யூ உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. கே வேல்யூ என்ன பண்ண முடியாது? ஜட்ஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி டைரக்டா இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா உங்களால போட முடியும். பவர்ல இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன பவரா இருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்.
just by knowing the dimensional formulas. சரியா? அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. S is equal to ut plus half at square. படிச்சிருப்பீங்க. செகண்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க. S is equal to என்ன? ut plus half at square. S க்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? L. ஏன்னா Sங்கிறது லென்த். Uங்கிறது வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? LT பவர் -1. T க்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? கேபிட்டல் T. புரியுதா? 1/2 க்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது. இதுக்கு LT பவர் -2, T க்கு T பவர் 2. இப்போ இதுக்கு L T பவர் -1, T பவர் +1 கேன்சல் ஆயிரும் L. T பவர் -2, T பவர் +2 கேன்சல் ஆயிரும் L. சோ பாருங்க L is equal to L plus L. அப்போ we can say that this is dimensionally correct. இந்த ஈக்குவேஷன் dimensionally correct ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல வரக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்கும் பிளஸ்ஸோ மைனஸோ நீங்க ஒவ்வொரு தனித்தனி டேர்முக்கும் யூனிட் சேமா இருக்கணும். டைமென்ஷனலி they must be same. அப்ப இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட்ங்கறத சொல்ல முடியும். சப்போஸ் இங்க ut ஸ்கொயர்ன்னு இருந்தா இது தப்பு. இங்க t ஸ்கொயர்னு வந்திருக்கும். t ஸ்கொயர்னு வந்தா இங்க என்ன இருக்கும்? lt ன்னு வந்திருக்கும். அப்ப தப்பாயிரும். இங்க ut ஸ்கொயர்னு இருந்தா தப்பாயிரும். ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி ஹோமோஜினியஸா இருக்கா? ஹோமோஜினியஸ்னா எல்லாத்துக்கும் ஒரே டைமென்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கறத we can verify with it. சரியா? we can verify it. பட் இதுல என்ன பிரச்சனை? again இங்க 1/2 இருந்தாலும் நமக்கு கரெக்ட் இருந்தா நமக்கு சொல்லும். இங்க 5 இருந்தாலும் கரெக்ட் இருந்தா சொல்லும். base is equal to ut plus 5at square இருக்குது. டைமென்ஷனலி இது கரெக்ட் தான். டைமென்ஷனலி கரெக்ட் தான். பட் உண்மையிலேயே கரெக்டான்னு கேட்டா இது 5 கிடையாது. இது 1/2. அப்ப டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல உங்களால அது டைமென்ஷனா கரெக்ட்னு சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்ட்டா கரெக்டா இல்லையான்னு சொல்ல முடியாது. தட் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். சோ தட்ஸ் அபௌட் தி ஃபர்ஸ்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் அவ்வளவுதான்ப்பா. சரியா? சோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. எந்த டவுட்ஸ் இல்லைன்னா யூ கேன் லீவ் ஃப்ரம் தி மீட்டிங். யாராவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இருந்தா யூ கேன் லீவ்.